ஓகே. ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ்க்கான மெமரி பேஸ் பேப்பர். ஆ இது எந்த அளவுக்கு ஒரிஜினல் பேப்பர்ன்றது வந்து எனக்கு தெரியல. ஏன்னா நான் இந்த எக்ஸாம் எழுதல. ஸோ இங்க இருக்க பேப்பர் வச்சு ஓகே, இந்த மாரி மாடல்ல கேட்டிருக்காங்க கொஸ்டின் அப்படின்ற மட்டும் தான் பார்க்க போறோம். சம்டைம்ஸ் நம்பர்ஸும் சேஞ்ச் ஆகும். சம்டைம்ஸ் கொஸ்டினே கூட டிஃபரெண்ட்டா இருக்கும். ஸோ அதெல்லாம் அதாவது எந்த பேப்பருமே மெமரி பேஸ் பேப்பர்ன்றது வந்து 100% ஜென்யூன் கிடையாது. அதான் உண்ம. ஸோ இது நானே ஒரு சேனல் பார்த்து தான் எடுத்தேன். ஸோ சில பேர் அந்த சேனல்லயே பார்த்துருப்பீங்க. சில பேர் வந்து ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் எழுதுறவங்க, சில பேர் ஆர்ஆர்பி பிஓ மெயின்ஸ் வந்து எழுதியிருக்க மாட்டீங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏன் அப்டின்னா, அப்ளிகேஷன்ஸ் எந்த அளவுக்கு டூவபிளா இருந்திருக்கு அப்டின்றத நீங்க கண்டிப்பா பார்த்தே ஆகணும். ஏன்னா நெறைய பேர் வந்து அப்ளிகேஷன் போடாம கேஸ்லெட் போட்டோம். ஸோ கேஸ்லெட் கஸ்டம், ஈஸி செகண்ட் பாயிண்ட். ஏன் அப்ளிகேஷன் போடல அப்டின்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஸோ அத வந்து நான் சொல்றேன் இந்த இடத்துல. எந்த அளவுக்கு நம்ம கான்செப்ட் கோரா இருக்கோம் அப்டின்றத அவன் செக் பண்ணியிருக்கான். அவ்வளோதான். அதுக்கடுத்து ஸோ கண்டிப்பா 100% ஜென்யூன் பேப்பர் அப்படின்னு சொல்லவே முடியாது. கண்டிப்பா சில சேஞ்சஸ் இருக்கும். ஸோ அது வந்து என்ன சேஞ்சஸ் சம்டைம்ஸ் நம்பர்ஸ் சேஞ்சஸ் இருக்கலாம். சம்டைம்ஸ் கொஸ்டினே டிஃப்ரெண்ட்டா கேட்டிருக்கலாம். ஸோ அந்த மாரி வந்து இருக்கலாம். ஸோ அதெல்லாம் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. பட் இந்த மாடல்ல இந்த டைப்ல ஒரு கொஸ்டின் கேட்டாங்க. அது மட்டும் நமக்கு வந்து ஷூரா தெரியும். ஸோ அது மட்டும் பார்த்துக்கங்க. ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ இதுல 40 கொஸ்டினுமே இருக்கு. ஆல்ரெடி பார்த்தவங்க சிலருக்கு வந்து அந்த சேனல்ல சொன்னது வந்து புரியாம இருந்திருக்கலாம் ஹிந்தில. ஸோ அப்படி இருக்கவங்க அந்த கொஸ்டின் மட்டும் பாருங்க. அப்படி இல்லையா, மொத்த கொஸ்டினுமே பார்க்காதவங்க கண்டிப்பா வந்து பாருங்க. ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன? ஓகே. ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து மிக்சர் அண்ட் அலிகேஷன்ல கேட்டிருக்காங்க. ஓகே. ஃபர்ஸ்ட் என்ன கேள்வியில குடுத்துருக்காங்க? 124 லிட்டர் மிக்சர் வந்து மில்க், வாட்டர் இந்த ரேஷியோல இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவோம்? மில்க்கையும் வாட்டரையும் அந்த ரேஷியோல பிரிப்போம். 124 லிட்டர 4 பார்ட்டா பிரிச்சா ஒரு பார்ட் எவ்வளோ? 31 லிட்டர்ஸ். அப்ப 3 பார்ட்னா மில்க் வந்து எனக்கு 93 லிட்டர் இருக்கு. வாட்டர் வந்து 31 லிட்டர். கரெக்ட்டா? ஓகே. இது வந்து கொஸ்டின்ல ஃபர்ஸ்ட் லைன். இன்னொரு விஷயம் புரிஞ்சுங்க. இப்ப ஃபர்ஸ்ட் லைன படிக்க அப்புறம் என்னால ஸ்ப்ளிட் பண்ண முடியும். எனக்கு என்ன குடுத்துருக்காங்கன்னு தெரியும். இப்ப நான் ஃபுல் கொஸ்டினும் படிச்சுட்டு வந்து திரும்ப ஃபர்ஸ்ட்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணவான்னு கேட்டா, இப்படி நான் போட்டே போவேன். இந்த இடத்துல நிக்கிறேன் அப்படின்னா, அந்த கொஸ்டின் தெரியல எனக்கு. அவ்வளோதான் ஸ்கிப். நான் ஒரு டைம் படிச்சுட்டேன். அப்பயுமே உங்களால வந்து அந்த பாயிண்ட்ட நோட் பண்ண முடியாதுன்னு தெளிவா புரிஞ்சுங்க. இப்ப இதுவரைக்கும் நீங்க படிச்சிருப்பீங்க. இந்த லைனும் சேர்த்து படிச்சிருப்பீங்க. ஆனா இந்த லைன டீகோட் பண்ண முடியுமா? முடியாதான்ட்டு உங்களால படிக்கிறத மட்டும் வச்சு சொல்ல முடியாது. அதனால முடிஞ்ச அளவுக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்தே நோட்ஸ் எழுதுங்க. அப்புறம் ஓகே வரல அப்படின்னா ஸ்கிப் பண்ணுங்க. தப்பே கிடையாது. ஓகே இப்படி குடுத்துருக்காங்களா? அப்புறம் என்ன பண்றாங்க? எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் மில்க் ஆட் பண்றாங்க. 1.5 எக்ஸ் லிட்டர்ஸ் ஆஃப் வாட்டர்ஸ் வந்து ஆட் பண்றாங்க. கரெக்ட்டா? ஓகே. அப்ப என்ன வரும்? டோட்டலா மில்க் வந்து எனக்கு 93 பிளஸ் எக்ஸ் லிட்டர்ஸ் இருக்கும். வாட்டர் வந்து 31 பிளஸ் 1.5 எக்ஸ் லிட்டர்ஸ் வந்து இருக்கும். கரெக்ட்டா? இது வந்து ஃபைனல் மிக்சர். இப்ப கேள்வி என்னன்னா, தி டிஃபரன்ஸ் பிட்வீன் குவான்டிட்டி ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் இன் தி ரிசல்டன்ட் மிக்சர். ரிசல்டன்ட்னாலும் ஃபைனல்னாலும் ஒண்ணு தான். இது 2த்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ் வந்து எனக்கு 2x + 2. இந்த இடத்துல ஒரு பாயிண்ட் நோட் பண்ணணும். 2 கேஸஸ் வரும். 2 கேஸ் வந்து நீங்களா என்ன சொல்லிறக்கூடாதுன்னா, இங்க 93 லிட்டர்ஸ் இருக்கு. நல்லா கவனிங்க. 93 லிட்டர்ஸ் இருக்கு. இங்க 31 தான் இருக்கு. இங்க 0.5 எக்ஸ் தானே எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணியிருக்காங்க. அதுக்காக எப்படி இது பெருசாகும்? நீங்களா இது பெருசு, இது பெருசுன்னு டிசைட் பண்ணக்கூடாது. கண்டிப்பா 2 பாசிபிலிட்டி செக் பண்ணணும். ஒரு ஆன்சர் உங்களுக்கு இடிக்கும். அத வச்சு நீங்க கண்டுபிடிச்சுக்கலாம். இப்ப நான் ஃபர்ஸ்ட் கண்டிஷன் என்னன்னா, 93 இந்த ஆன்சர் வந்து கிரேட்டர் தென் வச்சு எடுக்க போறேன். அப்ப டிஃபரன்ஸ் எனக்கு என்ன வரும்? 93 + எக்ஸ் - 31 - 1.5 எக்ஸ் = 2x + 2. இது என்ன டிஃபரன்ஸ்? இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் 31 + 1.5x - 93 - x = 2x + 2. 2 கண்டிஷனையும் கண்டிப்பா செக் பண்ணணும். சம்டைம்ஸ் ஒரு கண்டிஷன்ல செக் பண்ணிட்டு ஆன்சர் வரலன்னு விட்டீங்கன்னா, இதுதான் தப்பாகும். ஸோ இது என்ன ஆகும்? -0.5x அந்த பக்கம் போச்சுன்னா 2.5xஆ? இது டிஃபரன்ஸ் எடுத்தா 62. 62ல 2 போச்சுன்னா 60. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 24. இது ஃபர்ஸ்ட் கண்டிஷன். ஸோ இத செக் இன்கேஸ் நீங்க இத ஃபர்ஸ்ட் எடுத்துட்டீங்கன்னா என்ன ஆன்சர் வரும்னு செக் பண்ணி பாருங்க. இதுதான் ஆன்சரு. இப்போ இந்த பிளஸ் 0.5x அந்த பக்கம் போச்சுன்னா 1.5xஆ? நல்லா கவனிங்க. 31ல 93 போச்சுனாலே கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சர் நெகட்டிவ்ல தான் வரும். ஸோ ஆன்சர் தப்பு. இப்ப தான் இத கன்ஃபார்ம் பண்ண இது தப்புனே தவிர்த்து, நீங்களா டிசைட் பண்ணிக்க கூடாது. இது பெருசு, இது சின்னதுன்னு. ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் எக்ஸ்னோட வேல்யூ 24. ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டின்க்கான ஆன்சர் 24. ஓகே. ஸோ ஸ்டெப் என்ன? அதிகபட்சமா 3 ஸ்டெப்பு. ஓகே. ஸோ ஏஜஸ் வச்சு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகே. முடிஞ்ச அளவுக்கு இப்ப நல்லா கவனிங்க. நான் போற இது பாருங்க. ஃபர்ஸ்ட் லைன் என்ன குடுத்துருக்காங்க? அமித் அண்ட் ஹிஸ் ஃபாதர். ஸோ அமித் ஃபாதர். இப்போ ரேஷியோல குடுத்துருக்காங்களா? நான் வேரியபிள் எடுத்துக்கிறேன். ஸோ அமித்தோட ஏஜ் வந்து எக்ஸ், ஃபாதரோட ஏஜ் வந்து 4x. ஓகேவா? ஓகே. The sum of the percentages of Amit, the sum of the percentages of Amit, his father and his mother is 140 years. Sum of the percentages of his Amit, his father and his mother. So father, Amit, அவங்க மதர் 3 பேரோட ஏஜ் வந்து சேர்ந்து 140. கரெக்ட்டா? அப்போ இந்த 140ல இவங்க 2த்தையும் மைனஸ் பண்ணா மதரோட ஏஜ் கிடைக்குமா? ஸோ 140 - 5x தான் மதரோட ஏஜ்.
ஸோ இது வரைக்கும் நான் படிச்சத வச்சே என்னால ஃபிக்ஸ் பண்ண முடியுது. எதுக்காக நான் சேம் வேரியபிள கொண்டு வரேன்னா, அப்பதான் எனக்கு ஆன்சர் ஈஸியா சால்வ் ஆகும். ஃபர்தர் மோர் அதுக்கப்புறம் 3 இயர்ஸ் அகோ அமித் அமித்ஸ் மதர் ஏஜ் என்ன 3 வருஷத்துக்கு முன்னாடி 140 - 5xன்றது பெர்சன்டேஜ். இதுல 3 இயர்ஸ்க்கு அகோனா 3 மைனஸ் ஆகும். வாஸ் இஸ் அப்படின்னா அது ஈக்குவல் டு மீன் பண்ணும். அப்படி புரிஞ்சுங்க. 28 இயர்ஸ் லெஸ் தென் 28 இயர்ஸ் லெஸ்ன்னா இங்க வரப்போற டேர்ம்ல 28 லெஸ் அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணுமே தவிர்த்து இங்க -28 போட்டீங்கன்னா அது கம்ப்ளீட்டா தப்பு. ஸோ -28 லெஸ் தென் த 5 டைம்ஸ் ஆஃப் த ஏஜ் ஆஃப் அமித்ஸ் ஏஜ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 டைம்ஸ் ஆஃப் அமித்ஸ் ஏஜ் என்ன வரும்? அட் த டைம் அப்படின்ற பாயிண்ட்டை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்போ அமித்துக்கும் 3 வருஷம் பின்னாடி போனோம் அப்படின்னா அமித்தோட ஏஜ் 3 இயர்ஸ்க்கு முன்னாடி என்ன? x - 3. ஸோ 5 இன்ட்டு x - 3 அப்படின்னா 5x - 15 வருமா? ஸோ இந்த வேல்யூவை விட 28 கம்மியானதான் எதனோட வேல்யூ? அமித்தோட அம்மாவோட 3 வருஷத்துக்கு முன்னாடி இருக்க ஏஜ். ஸோ அப்போ 137 - 5x ஈக்குவல் டு 5x - 43. Therefore 10x equal to 180. Therefore x equal to 18. Find the percentage of Amit. அமித்தோட நான் அசம்ஷன் வச்சது x தான் வச்சேன். ஸோ ஆன்சர் 18 years old. கரெக்டா? ஸோ இதுதான் இத்தனை ஸ்டெப் தான் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஸோ கண்டிப்பாக இந்த ஸ்டெப் புரிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் சால்வ் பண்ணிங்கன்னா எக்ஸோட வேல்யூ 18 கிடச்சிருக்கும். ஓகே ஓகே. ஸோ டைம் அண்ட் ஒர்க்கு. ஸோ டைம் அண்ட் ஒர்க் வந்து நமக்கு ரேஷியோவில் பார்ட்டில் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. P can complete 1/10 ஆஃப் த ஒர்க். அதாவது P டோட்டல் ஒர்க்கு இருக்கு. அதில் 1/10 கம்ப்ளீட் பண்ண எனக்கு எடுத்துக்கிற டைம் 14 days. கரெக்டா? அப்போது இந்த 10 அந்த பக்கம் போச்சுன்னா P டோட்டல் ஒர்க்கு கம்ப்ளீட் பண்ண எடுத்துக்கிற டைம் 140 days. கரெக்டா? ஓகே. P and Q can complete the same work together in 42 days. So P and Q வந்து 42 days. If R can complete 85% of work in 25 1/2 days. இப்போ தான் நமக்கு வந்து கன்ஃபியூஸ் ஆகுது. இது எப்படி நான் வந்து 100% ஒர்க்காக மாற்று? நல்லா கவனிங்க. R டோட்டல் ஒர்க். ஆனால் அவன் டோட்டல் ஒர்க் முடிச்சானா 85%. 85%க்கான ஃப்ராக்ஷன் என்ன? 17/20. 17/20 பார்ட் ஒர்க்கு முடிக்க அவன் எடுத்துக்கிட்ட டைம் வந்து 25 1/2. ஆனால் ஃப்ராக்ஷன் இருக்கா? இப்போ இது கேன்சல் ஆகாத மாதிரி தெரியும். இது நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மல் ஃப்ராக்ஷனாக பார்த்தீங்கன்னா 51/2ன்னு வரும். கரெக்டாக? இதுக்கு இது கேன்சல். ஸோ 3s ஆர். அப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆர் வந்து டோட்டல் ஒர்க்கை 30 டேஸில் முடிப்பாங்க. இந்த 2 கேன்சல் ஆச்சுன்னா 10. இந்த பக்கம் வந்துச்சுன்னா ஆர் டோட்டல் ஒர்க் முடிக்க எடுத்துக்கிற டைம் 30 days. ஸோ இந்த ஃப்ராக்ஷனை அவன் நீங்கள் மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனை நார்மலாக மாற்றணும் அவன் எக்ஸ்பெக்ட் பண்ணுறான். ஸோ இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுத்திங்கன்னா என்ன வரும்? 420ன்னு வரும். ஸோ பீனோட எஃபிஷியன்சி 3, P + Qனோட எஃபிஷியன்சி வந்து 10, ஆர்னோட எஃபிஷியன்சி 14. கரெக்டாக? முடிஞ்சா இது வரைக்கும்? இப்போ பீனோட எஃபிஷியன்சி 3னா Qனோட எஃபிஷியன்சி என்ன? 7. கேள்வி என்ன? Qவும் ஆரும் சேர்ந்து 2/3 ஆஃப் த ஒர்க்கை முடிக்கணும். டோட்டல் ஒர்க் எவ்வளோ? 420. இதில் 2/3 ஆஃப் ஒர்க்கை முடிக்கணும். யார் யார் ஒர்க் பண்ண போகிறா? Qவும் ஆரும் சேர்ந்து ஒர்க் பண்ண போகிறாங்க. ஆர்னோட எஃபிஷியன்சி 14, Qனோட எஃபிஷியன்சி 7. ஸோ 21. இதை கேன்சல் பண்ணால் 20 சாரு. ஸோ அப்போ 40/3 டேஸ்னு ஆன்சர் கொடுத்துருக்கலாம். அப்படி இல்லைனா ஃப்ராக்ஷனை கொடுத்துருந்தாங்கன்னா 13 1/2 daysன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ இதுதான் இந்த கொஷினுக்கான ஃபைனல் ஆன்சர். ஓகே. ஸோ ஸ்டெப்ஸ்லாம் ஈஸியாக தான் இருக்கும். பட் அந்த டைமில் எனக்கு புரியுது. ஆனால் நீங்கள் வந்து சில பேர் இந்த கொஷினே பார்க்காம வந்திருப்பீங்க. ஸோ அந்த பாயிண்ட் வந்து புரிஞ்சுக்குங்க. ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ மென்சுரேஷன் கண்டிப்பாக எல்லா எக்ஸாம்ஸ்லையும் கேட்கப்படும். கேட்டே தீருவாங்க எல்லா மெயின்ஸ்லையும். இது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ப்ரிலிம்ஸ்லையும் கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். இதில் ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சாலும் நீங்கள் ஈஸியாக தப்பிச்சிடலாம். ஆனால் ஃபார்முலாஸ் படிக்கிறதில்ல. ஓகே. சிலிண்டர்னுடைய கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா எவ்வளோ அப்படின்னு கேட்டால் இந்த சர்க்கம்ஃபரன்ஸ் இருக்குல்ல, இந்த சர்க்கிள் 2πr. ஹைட் எவ்வளோ? h 2πrh. இதுதான் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப். நான் ஃபார்முலா எடுக்கிறேன். அது எப்படி ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ எப்படி டிரைவ் ஆகுதுன்னு நான் சொல்கிறேன். ஓகே. அடுத்து ஏரியா ஆஃப் இட்ஸ் பேஸ். பேஸ்னா என்னது? இதுதான் பேஸ். ஒரு பேஸ் என்ன சொல்கிறாங்க? சர்க்கிள்னா அதனோட ஃபார்முலா என்ன? ஏரியா 2πr, சாரி πr². கரெக்டாக? சர்க்கிள்னா அதனோட பேஸ் ஏரியா வந்து πr². ஸ்பியர் πr². ஓகே. இது வந்து பேஸ் ஏரியா. இது ரெண்டுத்துக்கும் ரேஷியோ கொடுத்துருக்காங்க. கரெக்டாக? 3/2. அப்போ 2πrh டிவைடட் பை πr² இஸ் ஈக்குவல் டு 3/2. கரெக்டாக? ஓகே. இந்த பைக்கு பை கேன்சல். இந்த ஆருக்கு ஒரு ஆர் கேன்சல். தேர்ஃபோர் h டிவைடட் பை r இஸ் ஈக்குவல் டு 3/4. இந்த ரேஷியோவில் இருக்கா? இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? ஹெச்சுக்கு 3xன்னு வச்சுக்கலாம், ரேடியஸ்க்கு 4xன்னு வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து ரேஷியோ, இது வந்து நம்பர்ஸ் கிடையாது. கரெக்டாக? ஓகே. இப்போ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. வால்யூம் ஆஃப் சிலிண்டர் ஃபார்முலா என்ன? πr²h இஸ் ஈக்குவல் டு 6468. நல்லா கவனிங்க. கண்டிப்பாக இங்கே கொடுத்துருக்க வேல்யூ 22ஆல் டிவைட் ஆகும். இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. ஓகேவா? ஸோ 22/7 இன்ட்டு ரேடியஸ் வந்து 4x. ஸோ 16x². ஹைட் வந்து எனக்கு 3x இஸ் ஈக்குவல் டு 6468. கரெக்டாக?
22 டேபிள்ஸ் அடிங்க. 22 2s are 44. ரிமைனிங் 206 இருக்கும். 22 9s are 198. திரும்ப 48 இருக்கும். சாரி 198. அப்போ 8 இருக்கும். ஸோ 88. ஸோ 4s are ஓகேவா? ஸோ 16 டேபிள்ஸ் அடிச்சிங்கன்னா 16 1s are 16. 134 இருக்குமா? ஸோ 16 டேபிள்ஸில் கேன்சல் ஆகாதா? 16 டேபிள்ஸில் கேன்சல் ஆகாதுன்னா 3 டேபிள்ஸ் அடிங்க. ஸோ 3 டேபிள்ஸ் அடித்தா 3 9s are 27, 98. ஸோ எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 98 into 7 divided by 16. இப்படி வருமா? இப்போ நம்ம ஆளுங்க என்ன சந்தேகம்னா, நான் போட்டது கரெக்டாக இல்லையா, இது என்ன கியூப்ல வந்து நிற்குது, நீங்கள் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். இதை 49 எழுதலாம், இதை 8 எழுதலாம். இப்போ யோசிங்க, இது வந்து 7 ஸ்கொயர். இப்போ என்னாச்சு, எக்ஸ் கியூப் இஸ் ஈக்குவல் டு 7 கியூப் டிவைடட் பை 2 கியூப் நான் எழுதலாமா? ஏன்னா இது 8, இது எனக்கு 343. அப்போ எக்ஸ்னோட வேல்யூ எனக்கு 3.5. கேட்ட கேள்வி என்னன்னா, ஹைட் ஆஃப் த சிலிண்டர் என்னன்னு கேட்டாங்க. இதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 3s are 9. அப்போது 1.5னா 10.5 யூனிட்ஸ். இதான் வந்து ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். கரெக்டாக ஹைட் ஆஃப் தி சிலிண்டர் கேட்டிருக்காங்க. அப்போ 10.5 ஹைட் ஆஃப் தி சிலிண்டர். இது என்னமோ பெருசாக தெரியும், அந்த ஃபார்முலாலாம் எழுதி உங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு காட்டின மாதிரி தெரியும். பட் பாயிண்ட் என்ன, டேரெக்டாக இந்த ஃபார்முலா உங்களுக்கு தெரியுது அப்படின்னா நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எச்சுக்கும் ஆருக்கு ரேஷியோ எடுத்துகிட்டு இந்த ஆன்சரை போட முடியும். ஓகேவா? ஓகே ஓகே. ஸோ இந்த கொஷின் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் டைம் வேஸ்ட் பண்ணிப்பாங்க. ஆக்சுவலாக கொஷின் இப்படி கேட்டாங்களான்னு தெரில, அவங்க கொடுத்ததை பார்த்து தான் நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டேன் ஃபஸ்ட்டு. ஓகே, நல்லா கவனிங்க. இந்த கொஷினுக்கான ஆன்சர் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக அவர் சொன்ன பாயிண்ட் புரியாமல் போயிருக்கும். அது என்ன பாயிண்ட் நான் சொல்கிறேன். செட் ஏல வந்து 5 டிஸ்டிங் ப்ரைம் இருக்குது. நல்லா கவனிக்கணும், 5 டிஸ்டிங் ப்ரைம் நம்பர். அப்போ செட் ஏ அப்படின்றப்போ 5 டிஸ்டிங் ப்ரைம் நம்பர்ஸ் இருக்குது. ஓகே, செட்டு பியில் எனக்கு கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் இருக்குது அப்படின்ற பாயிண்ட்டை புரிஞ்சுக்கணும். கன்சிக்யூட்டிவ் ஆட் நம்பர்ஸ் நான் ஃபஸ்ட்டே ஒரு பாயிண்ட்டை ரிவீல் பண்ணுறேன். இங்கே கன்சிக்யூட்டிவ் ஆட் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ்ன்னு சொல்ல நீங்களாம் என்ன நினைக்கக்கூடாதுன்னா 1 3 5 7 மட்டும்தான் ஆட் நம்பர்னு நினைக்கக்கூடாது. -1 -3 -5 ஆட் நம்பர் தான், பட் ஆட் நெகட்டிவ் இன்டிஜர் அப்படின்ற பாயிண்ட்டை நீங்கள் கண்டிப்பாக புரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கு தான் நம்பர் சிஸ்டம்ஸை கண்டிப்பாக தெளிவாக படிங்கன்னு சொல்லுது. ஏன்னா அவன் மென்ஷன் பண்ணலை இட்ஸ் எ பாசிட்டிவ் இன்டிஜர் அப்படின்னு எந்த இடத்துலையுமே அவன் என்ன பண்ணல, சொல்லவே இல்லை. அதுக்கான பாயிண்ட்டை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அவன் கேள்வி என்னன்னா, செட் ஏல இருக்க எத்தனை நம்பர் இங்கே இருக்க நம்பரை விட அதிகமாகவோ கம்மியாகவோ இருக்குது அப்படின்றது கேள்வி. கிரேட்டர் தானா லெஸ் தானான்னு கேட்டாங்கன்னு தெரில. ஸோ எதனால ஆன்சர் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இதை விட அதிகமாக இருக்குன்னு எத்தனைன்னு கண்டுபிடிச்சா கம்மியாக இருக்குது எத்தனைன்னு கண்டுபிடிக்கலாம் தானே, புரியுதா? ஸோ இங்கே இருக்க நம்பரை ஒன்று இப்போ ஒரு நம்பர் அதிகமாக இருக்குது, மீதி நம்பர்லாம் 4 நம்பர் கம்மியாக இருக்குன்னா உங்களால் எக்ஸாக்டாக ஆன்சர் சொல்ல முடியும். கரெக்டாக? ஓகே, இப்போது ஃபஸ்ட்டு க்ளூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது இப்போ இதெல்லாம் சொல்லியாச்சா? ஃபஸ்ட்டு க்ளூ என்னன்னா, இந்த ப்ராடக்ட் ஆஃப் லார்ஜஸ்ட் நம்பர் இன் செட் பி. இங்கே இருக்க நம்பரும் கன்சிக்யூட்டிவ் தானே. ஸோ லார்ஜஸ்ட் நம்பர் இன் செட்டு பியும் ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் செட் ஏவும் 55. நம்மளுக்கு எப்படி யோசிப்போம்னா 55 ரெண்டே விதத்தில் தான் எழுத முடியும். 1 × 55, 5 × 11. கரெக்டாக? ஓகே, நல்லா கவனிங்க. நான் 1 இங்கேயும் வைக்க முடியாது, 55 இங்கே வைக்க முடியாது. ஏன்னா எனக்கு ரெண்டுமே ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ இந்த பாசிபிலிட்டி தப்பு. அப்போது நான் ஒரு கண்டிஷன் யோசிக்கிறது 5 இங்கே வச்சு 11 இங்கே வைக்கலாம். 11 மாற்றி வைக்கிறேன் இடத்த. ஓகே, 5 இங்கே வச்சு 11 இங்கே வைக்கலாம். ஏன்னா இப்போ நான் என்ன பண்ணிடுவேன்னா ஃபில் பண்ணுவேன் இதை 9 7 5 3. ஏன் இப்படி மட்டும் தான் வரணுமா அப்படின்ற பாயிண்ட் தான் இங்கே முக்கியமான கவனிக்கணும். இன்கேஸ் நான் 11 இங்கே வச்சிருந்தா எனக்கு 11ம் ப்ரைம் நம்பர் தான். இப்போ ஏல இந்த செட் ரிமைனிங் 4 நம்பர் என்ன இருக்குன்னு தெரிஞ்சிருக்காது. பியில் நான் என்ன வச்சிருப்பேன்னா 5 வந்து ஹையஸ்ட் ஆட் நம்பராக வச்சிருப்பேன். அப்போ 3 1 -1 -3 இப்படி போயிருக்கும். இப்போ நல்லா கவனிங்க, இந்த பாயிண்ட்டை விட எனக்கு எத்தனை அதிகம்னு பார்த்தா இதுக்கப்புறம் வரப்போகிற எல்லா நம்பருமே வந்து எனக்கு அதிகம் தான். கரெக்டாக? ஸோ டிஸ்டிங் ப்ரைம் நம்பர்ஸ் தான். ஏன்னா 2 3 5 7 எடுத்தால் எனக்கு 5 நம்பருமே பெருசாக வருது. இது ஒரு ஆப்ஷன். இங்கே கவனிச்சிங்கன்னா எனக்கு 5 தான் இங்கே வருது. இப்போ 5 5 சேம். எனக்கு அதிகமாக இருக்கிறத பார்த்தா 4 நம்பர் இருக்கும், கம்மியாக இருக்கிறத பார்த்தா வேறு டிஃப்ரெண்ட் நம்பர் இருக்கும். அதாவது எப்படி சொல்கிறேன்னா, இப்போ 2 3 என்ன வேணால் நம்பர்ஸ் எழுதிக்கலாம்ல. ஆனால் ஒரு ஆங்கிளில் பார்த்தா உங்களால் எக்ஸாக்டாக ஆன்சர் சொல்ல முடியல. இங்கே வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஆன்சர் வருது. ஸோ ரெண்டுத்தையும் வச்ச ஆன்சர், இந்த பாயிண்ட்டை மட்டும் 2 ஆங்கிளில் பிரிக்கிறன்றப்போ இதுக்கு ஆன்சரே கிடையாது. ஸோ 1 வச்ச ஆன்சர் கண்டிப்பாக சொல்ல முடியாது. ஸோ 1 அலோன் வந்து தப்பு. ஓகேவா? ஓகே, ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து கவனிங்க. ஸோ செகண்ட் பாயிண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, the sum of the smallest number in set A and the one of the numbers in set B வந்து 10. ஸோ நம்ம என்னென்ன யோசிப்போம், நான் அதுக்கு முன்னாடி ஒரு பாயிண்ட்டை டக்குன்னு ஸ்ட்ரைக் ஆகணும். 1 9 எழுதலாம், 3 7 என்ன வேணாலும் எழுதிட்டு போகலாம், 2 8 என்ன வேணாம். ஆனால் இப்போ 2 8 நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா அவன் என்ன சொல்லியிருக்கானா அதனுடைய ப்ராடக்ட் வந்து greater than 21 இருக்கும். அதுக்கு ஒரே வழி தான் 1 3 7. ஆனால் 3 7மே உங்களுக்கு எக்ஸாக்டாக 21 தான் வரும். ஸோ இது தப்பு. அப்போ 5 5 இதை தவிர்த்து வேறு எந்த நம்பர் நீங்கள் எழுதினீங்கனாலுமே உங்களுக்கு
21க்கு மேலே வராது. வரும். நீங்க யோசிக்கலாம் 4, 6 வருமே 24 அப்படின்னு. ஆனா இதுல 2த்துலயுமே எனக்கு பிரைம் நம்பர் இல்லல்ல. ஏன்னா அவன் இங்க இருக்க ஒரு செட்ல இருக்க நம்பரையும், இங்க இருக்க ஒரு நம்பரையும் எடுத்து தான் மல்டிப்ளை பண்றான். அப்போ கண்டிப்பா உங்களுக்கு அங்க பிரைம் நம்பர் தான் வச்சாகணும். அப்ப என்ன ஆகும்? கண்டிப்பா வந்து எரர் வரும். ஸோ ஒரே பாசிபிலிட்டி 5, 5. இப்ப எனக்கு என்ன தெரிஞ்சிருச்சு? ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் செட் ஏ என்ன? 5ன்னு கன்ஃபார்மா தெரிஞ்சிச்சு. இப்ப இது தெரிஞ்சதுக்கு அப்புறம் வேற எந்த பாயிண்ட் எனக்கு வேணாம். இதுதான் எக்ஸாக்ட்டான பாசிபிலிட்டி அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிரும். ஏன்னா சம் ஆஃப் ஸ்மாலஸ்ட் நம்பர் இன் செட் ஏ என்ன? 5ன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த பாசிபிலிட்டி தப்பு. ஸோ ஆன்சர் 1 and 2 கம்பைன்ட் டுகெதர் இஸ் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இந்த அளவுக்கு யோசிக்கணுமான்னு கேட்டா, கண்டிப்பா யோசிக்கணும்னு அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. ஓகே. அடுத்து நம்பர் சீரியஸ்ல நெறைய பேர் டிஃபரெண்ட்டா போட்டிருப்போம். 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஆனா சிலது வந்து ரொம்ப ஈஸியா இருந்துச்சு. சிலது வந்து ஒரு மாரி ஒரு கொஸ்டின் மட்டும் ஒரு மாரி வித்தியாசமா இருந்துச்சு. ஓகே. இதுல என்ன பார்த்தோனே கண்டுபிடிச்சிருப்பீங்க. இது 0.5. அடுத்தோனே நம்பர்ஸ் ஃபாஸ்ட்டா வச்சீங்கன்னா இது 1.5, இது 2.5. எப்படி 2.5னா 144 + 36 வந்து 2.5 டைம்ஸு. அப்ப இங்க என்ன வரும்? 3.5 டைம்ஸ் வரும். 180 × 3 540, 180 90. ஸோ ஆன்சர் 630. ஸோ இந்த கொஸ்டினுக்குலாம் நீங்க கண்டிப்பா மேக்ஸிமம் 30 செகண்ட்ஸ் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணியிருந்தா மட்டும் தான் ரிமைனிங் கொஸ்டின்ஸ்லாம் போட்டுக்க முடியும். ஸோ இதுக்கெல்லாம் நெறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? ஓகே. அடுத்த கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் தான் வந்து ஒரு மாரி ட்விஸ்டட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நம்மளால ஈஸியா டக்குன்னு ஃபைண்ட் பண்ண முடியாது. ஓகே. இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்? நார்மலா எல்லாருமே பண்ற ஒரு விஷயம் என்ன? டிஃபரன்ஸ் எடுக்கிறது. ஸோ அத மட்டும் நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணுவோம். நல்லா கவனிங்க. இங்க என்ன டிஃபரன்ஸ்ன்னு தெரியாது. இங்க என்ன டிஃபரன்ஸ் தெரியாது. இங்க என்ன டிஃபரன்ஸ்? ஒரு 30, இது ஒரு 48. ஸோ 78. ஓகே. இங்க என்ன டிஃபரன்ஸ்? 312. கரெக்ட்டா? ஓகே. இங்க என்ன டிஃபரன்ஸ்? 1560. கண்டிப்பா நம்பர்ஸ்ல நீங்க ஃபாஸ்ட்டா மல்டிப்ளிகேஷன்லாம் வச்சிருந்தீங்கன்னா, திஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 5, திஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 4ன்னு கண்டுபிடிச்சிருப்பீங்க. 4 7s are 280, 4 8s are 32, 312. இதுதான் பேட்டர்ன் அப்படின்றப்போ, இங்க என்ன கிடையாது? பெருசா ட்விஸ்ட் கிடையாது. பட் நம்ம என்ன யோசிப்போம்னா, 13 1s வச்சிருப்போம். இங்க 13 10s வச்சிருப்போம். அது என்னமோ ஒரு பேட்டர்ன் வரும். ஆனா அந்த பேட்டர்ன தாண்டி இந்த பேட்டர்ன் நம்ம காமனா யோசிக்கிறது என்ன? டிஃபரன்ஸ். ஸோ அந்த டிஃபரன்ஸ் வச்சு உங்களால பண்ண முடியல. அப்ப இங்க 4னா இங்க 3. அப்ப இங்க வர டிஃபரன்ஸோட மல்டிபிள் ஆஃப் 3 என்ன? 26. அப்ப இதுக்கு டிஃபரன்ஸ் என்ன? 26. ஆன்சர் 26. இப்ப இது கரெக்ட்டா செக் பண்ணோம்ல. அப்ப என்ன பண்ணோம்? இங்க டிஃபரன்ஸ் வந்து எனக்கு என்ன இருந்திருக்கும்னா 13 இருந்திருக்கும். அப்பதான் இந்த டிஃபரன்ஸ 2 டைம்ஸ் நான் மல்டிப்ளை பண்ணியிருந்தேன்னா எனக்கு 26. இந்த டிஃபரன்ஸ 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா எனக்கு 78. இந்த டிஃபரன்ஸ 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணா 312. ஆன்சர் 26. ஸோ இந்த கொஸ்டினுக்கும் நீங்க என்ன பண்ணிருக்கலாம்? மேக்ஸிமம் 45 செகண்ட்ஸ் எடுத்திருக்கலாம். ஏன்னா டிஃபரன்ஸ் நீங்க கண்டுபிடிக்க தான் ஃபர்ஸ்ட் மெத்தடே நீங்க யோசிப்பீங்க. ஆனா அந்த மெத்தட் டிஃபரன்ஸ்க்கு நீங்க ஒரு ரிலேஷன்ஷிப்ப கண்டிப்பா எஸ்டாப்ளிஷ் பண்ண முடியுமான்னு யோசிக்கணும். அதுக்கு முன்னாடி என்னது எதுவுமே இல்ல. இது ஒரு ஸ்கொயர் நம்பர் இல்ல, கியூப் நம்பர் இல்ல அப்படின்னு அடிச்சுட்டு போனீங்கன்னா, திரும்ப நம்ம சம்டைம்ஸ் சுத்தி வந்து லாஸ்ட்டா அங்கேயே தான் நிப்போம். ஸோ அந்த பாயிண்ட் இதுதான் ஆன்சர் அப்படின்றப்ப நீங்க ஸ்டார்ட்டிங்லேயே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஆனாலுமே அத வந்து போடாம போயிருப்பீங்க. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அத வந்து அவாய்ட் பண்ணுங்க. ஓகேவா? ஓகே. ஸோ இங்க டிஃபரன்ஸ் இருக்கு, இங்க டிஃபரன்ஸ் இருக்கு. இப்படி இருக்கா? டிஃபரன்ஸ் கண்ண மூடிட்டு இங்க போங்க. டிஃபரன்ஸ் என்ன? 60. இங்க என்ன டிஃபரன்ஸ்? ஒரு 81. ஓகே. இங்க என்ன டிஃபரன்ஸ்? 15 ஒரு 87. ஸோ 90 102. ஓகே. இதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? டிஃபரன்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸ். ஸோ 21. ஸோ இங்க என்ன டிஃபரன்ஸ்? 21. ஸோ அப்ப ஆன்சர் 39. அப்ப இங்க என்ன வரும்? 21 டிஃபரன்ஸ்னா இங்க 18 வரும். ஸோ ஆன்சர் 105. ஆன்சர் 105 இஸ் அ மிஸ்ஸிங் நம்பர் ஆஃப் திஸ் டெர்ம். நல்லா கவனிங்க. நீங்க 6 மிஸ்ஸிங் நம்பர் எடுத்திருக்கீங்க அப்படின்னா, அதுல 5 கொஸ்டின் போட்டாலும் சரி, 4 கொஸ்டின் போட்டாலும் சரி, உங்களோட மேக்ஸிமம் டைம் இந்த 6 கொஸ்டினுக்கு ஒரு 3 நிமிஷத்தோட நிறுத்தினீங்கன்னா, கண்டிப்பா நீங்க நெறைய கொஸ்டின் போட்டுருக்கலாம். ஏன்னா, நம்ம வந்து இந்த 6 கொஸ்டின் நீங்க நெறைய பேட்டர்ன் ட்ரை பண்ணியிருந்தாலுமே, அங்க ஏன் ஆக்சுவலா இன்னொரு பாயிண்ட் நீங்க புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் சிம்பிளா யோசிங்க. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரார்டினரியா இந்த பர்முடேஷன் வச்சு யோசிக்கலாம். அடுத்து நெறைய டிஃபரன்ட் சீரிஸ் இருக்கு. இந்த ஃபிபோனசி சீரிஸ் அதெல்லாம் எக்ஸ்ட்ரார்டினரி கேஸஸ்ல வச்சுப்போம். சிம்பிள் டெர்ம்ஸ் டிஃபரன்ஸ், மல்டிபிள், ஸ்கொயர் வேல்யூ, கியூப் வேல்யூ இதெல்லாம் யோசிச்சுட்டு அதுக்கப்புறம் யோசிங்க. ஏன்னா இந்த டெர்ம்லாம் கூட கேட்கலாம். 1/2 × 2/3 × 3/4 இந்த பேட்டர்ன் கேட்கலாம். 1/2 3/4 × 3/4 × 5/6 இந்த பேட்டர்ன்ல கேட்கலாம். ஸோ இப்படி போயிட்டே இருக்கும். ஓகே. ஸோ இந்த மாதிரி சீரியஸும் யோசிக்க கத்துக்குங்க. பட் இதெல்லாம் சிம்பிள் டெர்ம்ஸ்ல யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் அட்வான்ஸா யோசிங்க. ஓகேவா? ஓகே. இதுல என்ன டிஃபரன்ஸ்? எப்பவுமே டிஃபரன்ஸா? ஸோ 121, 81, 11 ஸ்கொயர், 9 ஸ்கொயர், 49, 7 ஸ்கொயர், 11, 9, 7. இன்கேஸ் இங்க 7 டைரக்டா கொடுத்தா அது பிரைம் நம்பர் ஸ்கொயர் சீரிஸ். ஆனா இங்க 9 கொடுத்தனால இது ஆட் நம்பர் டிசெண்டிங் ஆர்டர் ஸ்கொயர் சீரிஸ். அப்ப இங்க என்ன வரும்? 5 ஸ்கொயர். அப்ப என்ன வரும்? 25 கம்மியாச்சுன்னா உங்களுக்கு 238 வருமா?
இது கரெக்டானு செக் பண்ணா அடுத்து என்ன வரணும்? ஆட் பண்ணுமா 25 அப்போ 288ன்னு வரும். 35 ஆட் பண்ணா 288ன்னு வரும். இது கூட 9 ஆட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு 297 வரும். நம்பர்ஸ் டிசெண்டிங் ஆர்டர், பட் டிஃபரன்ஸ் ஆட் பண்ண சொல்றாங்க. ஸோ 5 ஸ்கொயர் ஆட் பண்ணா 25. ஸோ 288 இஸ் த மிஸ்ஸிங் நம்பர் ஃபார் திஸ் டேர்ம். ஓகேவா? ஓகே. ஓகே, இங்கே என்ன டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்காங்க? இது ஒரு 22, இது ஒரு 21, ஸோ 43. இங்கே ஒரு 47. இது பார்த்தோன்னே நம்மளுக்கு பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க இது பிரைம் நம்பர் சீரிஸ்னு சொல்லிட்டு. 43க்கு அடுத்து 47. இல்லையா, ஒரு டிஃப்ரென்ஸ் 4 கூட போகலாம். அதுக்கு தான் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா 32 + 21 என்ன 53. இப்போ இங்கே வாங்க 6. ஓகே, 4-6 ட்ராப் ஆகும். அது கரெக்டாக செக் பண்ணும். 4-6 ட்ராப்புக்கும் நம்ம சில பேர் விழுவோம். ஓகே, இங்கே 8னா என்ன 61. ஆனால் அதுக்கப்புறம் 10, ஸோ 71. ஓகே, நல்லா கவனிங்க. இங்கே 61 ஆட் பண்ணி தான் எனக்கு 282 வந்திருக்கும். ஆனால் 71 ஆட் பண்ண முடியுமா? நீங்கள் ஆன்சர் என்னமோ கரெக்டாக இருக்கலாம். ஆன்சர் கரெக்டாக அந்த ஆப்ஷன் கூட இருக்கலாம். நம்மளால உடனே 282 மார்க் பண்ணுவோம். பட் இந்த பேட்டர்ன் உங்களுக்கு கம்ப்ளீட் ஆகுதான்னு நிறைய டைம் செக் பண்ணாமல் ஆன்சர் போடக்கூடாது. ஸோ இந்த பேட்டர்ன் தப்பு. இப்போ யோசிக்கிற பேட்டர்ன் என்ன? பிரைம் நம்பர் சீரிஸ் 47, 43, 47, 53. ஸோ 59. 59க்கு அடுத்து என்ன 61. ஸோ 59 ஆட் பண்ணிங்கன்னா இன்னொரு விஷயம், இப்போ நீங்கள் போட்ட இந்த பேட்டர்ன் கரெக்டாக நான் என்ன பண்ணலாம்னா யோசிக்காமல் செக் பண்ண முடியும். 59 + 61 என்ன உங்களுக்கு 120. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் 120. ஆன்சர் கரெக்ட், அவ்வளோதான். ஸோ 59 ஆட் பண்ணிங்கன்னா 280. ஸோ 280 இஸ் அ மிஸ்ஸிங் டேர்ம் ஃபார் திஸ் சீரிஸ். புரியுதா நான் சொல்கிறது? இங்கே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும், இங்கே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கும். இந்த ரெண்டு டிஃபரன்ஸை டோட்டலாக ஆட் பண்ணதுனால தான் இந்த நம்பரே வந்திருக்கும். அப்போ டேரெக்டாக 120 ஆட் பண்ணி பார்த்தா நீங்கள் யோசிக்கிற பேட்டர்ன் கரெக்டானு உங்களால் செக் பண்ண முடியும். அதே போல் தான் இங்கே 8 அப்படின்னா 61, இங்கே 10 அப்படின்னா 71. அப்போ நீங்கள் 132 இங்கே ஆட் பண்ணால் இந்த நம்பர் வருமா? வராது. ஸோ அப்போ நீங்கள் யோசிச்ச பேட்டர்ன் தப்பு. புரிஞ்சா? ஓகே. இந்த மிஸ்ஸிங் நம்பர் கேட்கறதுலாம் உண்மையிலேயே ஒரு எக்ஸ்ட்ராடினரியான விஷயம். அதுவும் ஒரு சில பேட்டர்ன்ஸ்லாம் என்ன கேட்டால் 13 சீரியஸை தவிர்த்து வேறு எதுவுமே பெருசாக டிஃப்ரெண்ட்டான சீரியஸ் கிடையாது. ஸோ இது வந்து 36, இது வந்து 72 மல்டிப்புளா 144. ஸோ இதனோட மல்டிபிள். அப்போ இங்கே 18, ஸோ இங்கே 16, அப்போ இங்கே 9. ஸோ 7 + 9 16, 16 + 18 34. ஆன்சர் 16 இஸ் அ மிஸ்ஸிங் நம்பர் ஃபார் திஸ் சீரியஸ். ஸோ 6 கொஷின் 7.5 மார்க் ரொம்ப ஈஸியாக வாங்க முடியுன்ற பாயிண்ட்டை கண்டிப்பாக நம்ம மறந்துட்டோம். நான் திரும்ப சொல்கிறேன், அப்படி உங்களுக்கு தெரியலையா, ஸ்ட்ரைக் ஆகலையா, 4 கொஷின் போட்டால் போதும், 5 கொஷின் போட்டால் போதும்னு சொல்லிட்டு கண்டிப்பாக விட்டு அடுத்த கொஷின் போயிருக்கணும். பட் கண்டிப்பாக அப்ளிகேஷன்ஸ் மேலே ஒரு கண் வைங்க, கண்டிப்பாக அது வந்து ஹெல்ப் பண்ணும். ஓகே, ஸோ இந்த கொஷின் நான் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சேம் டிட்டோ பேட்டர்ன் லாஸ்ட் இயர் RRB PO மெயின்ஸில் ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்ட கொஷின். இதை பார்த்த உடனே நமக்கு ஒரு காமன் சென்ஸ் ஒர்க் ஆகணும். இது 2400 பாயிண்ட்ல எது டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணுமா? பண்ணாது. இது 20%. நல்லா கவனிக்கணும். இங்கே 4 டேஸ்ன்னு கொடுத்துருந்தாங்கன்னு நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னா அதுதான் பெரிய தப்பு. 4 டேஸுக்கு இன்ட்ரெஸ்ட் என்ன பெருசாக வரும்? இங்கே லட்சத்துலையா கொடுத்துருக்காங்க அமௌண்ட்டு? வராது. லட்சத்தில் கொடுத்துருந்தா கூட ஒரு நாளைக்கு உங்களுக்கு அமௌண்ட்டு கண்டிப்பாக டேலி ஆகும். ஒரு 100 ரூபாவோ 200 ரூபாவோ வரும்னு வச்சுப்போம். இங்கே 2400 தான் கொடுத்துருக்காங்க. வருஷமும் 2 வருஷம் தான். பர்சன்டேஜும் 20%. என்ன பெருசாக டிஃபரன்ஸ் கிரியேட் ஆகும்? இது நெக்லிஜிபிள். அப்போ நீங்கள் என்ன எடுக்கணும்னா 2400 rupees 20% 2 இயர்ஸில் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டை இன்வெஸ்ட் பண்ணுறான். இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். இதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். அடுத்து 4000 rupees ஸ்கீம் பியில் T இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணுறான். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து 9%. அப்போ ஓகேவா, 3 டேஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, இதுவும் நெக்லிஜிபிள். இதுதான் கன்ஃபியூஸ் ஆகக்கூடாது. ஸோ ஓகே, 2 இயர்ஸ் 20%னா டோட்டல் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 44%. 44% ஆஃப் 2400 எவ்வளோ? 960 + 96 எவ்வளோ? 1056. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்கான்? 2 ஸ்கீம்ஸ்லையும் வர டோட்டல் இன்ட்ரெஸ்ட் எனக்கு சேர்த்து 2496. இங்கே மட்டும் கிடைச்ச எவ்வளோ? 1440. சிம்பிளாக இது என்னது? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். 4000ல் 1440 எத்தனை சதவீதம்? 36%. ஸோ 9% அப்படின்னா உங்களுக்கு எத்தனை வருஷம் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க? 4 இயர்ஸ் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ டீனோட வேல்யூ 4 இயர்ஸ். ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து நீங்கள் அப்ராக்சிமேஷன் வேல்யூலாம் கொண்டு போகணுன்னு பெருசாக அவசியம் இல்லை. நமக்கு ஒரு காமன் சென்ஸ் இருக்கான்றதை அவன் டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்கான். அது மட்டும் தான் உண்மையை தவிர்த்து மற்றபடி வேறு எதாவது பாயிண்ட்டும் இதில் கிடையாது. ஓகேவா? ஸோ ஜஸ்ட் சிம்பிள். இது காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. இது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்துருச்சு. சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? டோட்டல் இன்ட்ரெஸ்ட்டை கண்டுபிடிச்சு ஒரு வருஷத்துக்கு எவ்வளோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கு எத்தனை இயர்ஸ்னு ஆன்சர் கிடைக்கும். கரெக்டாக? ஆன்சர் 4 இயர்ஸ். ஓகே, A and B enter into partnership. 4400. ஸோ A வந்து 4400, B வந்து 3000. ஆஃப்டர் எக்ஸ் மந்த்ஸ் B எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணால் 3000 எக்ஸ் மந்த்ஸ். விட்ரா 1200. அப்படின்னா ரிமைனிங் என்ன இருக்கும்? 1800 ரூபா அதில் அமௌண்ட் இருக்கும்.
அவன் என்ன கொடுத்துருக்கான், த ரேஷியோ ஆஃப் த ஆனுவல் ப்ராஃபிட் அப்படின்னா ஆனுவல்னா ஒரு வருஷம். அப்போது இந்த எக்ஸ் மந்த்ஸ் இங்கே போக நல்லா கவனிக்கும், இங்கே ஒரு மந்த் இருக்கும், அது என்னன்னு தெரியாது எனக்கு. ஆனால் இந்த 2 மந்த் ஆட் பண்ண எனக்கு எத்தனை மாதம் தெரியும், 12 மாதம் தெரியும். அப்போது 12ல் இதை கழிச்சா இங்கே எத்தனை மாதம் இன்வெஸ்ட் பண்ணான்னு எனக்கு தெரியும்ல, புரியுதா? இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 12 மாதம் வரும். இதுதான் லாஜிக். அப்போ இந்த எக்ஸ் மந்த்ஸை நான் கழிச்சிட்டேன் அப்படின்னா 12 - எக்ஸ்னு வரும். இங்கே வந்து எனக்கு 12 மந்த்ஸுமே இன்வெஸ்ட்மெண்ட் இருந்திருக்கும். ஏன்னா ஏ வந்து நடுவில் என்ன பண்ணல, சேஞ்சஸ் பண்ணல. இப்போ இதுக்கான ப்ராஃபிட் என்ன கொடுத்துருக்கான், ஏக்கோட ப்ராஃபிட்டும் ஏ ப்ளஸ் பிக்கும் சேர்த்து ப்ராஃபிட் என்னன்னு கொடுத்துருக்கான். ஸோ ஏவோட ப்ராஃபிட் என்ன கண்டுபிடிக்கலாம், 4400 × 12. இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3000 எக்ஸு, இது ஒரு 1800 எக்ஸ் மைனஸ் ஆச்சுன்னா உங்களுக்கு 1200 எக்ஸ்ன்னு கிடைக்கும். 1800 × 12 19600. ஒரு 2,21,600 வரும். 18 12s are 216. ஸோ 21,600. இதுக்கான ரேஷியோ 11/6. ஏன்னா 11ன்றது ஏனோட ப்ராஃபிட், ஏ ப்ளஸ் பினோட ப்ராஃபிட் 17னா இதில் 11 பார்ட்டு எனக்கு ஏக்கு ப்ராஃபிட், 6 பார்ட் வந்து பிக்கு ப்ராஃபிட். இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள், 11 டைம்ஸ் அடித்தா 400. 4800 × 6 என்ன வரும், 24,000. 28,800 ஈக்குவல் டு 1200 எக்ஸ் ப்ளஸ் 21,600. இந்த பக்கம் போச்சுன்னா 7,200 ஈக்குவல் டு 1200 எக்ஸ். எக்ஸ்னோட மதிப்பு 6 months. திஸ் இஸ் த ஆன்சர். 6 months இஸ் த வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஸோ 6 மாதம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணி 6 மாதம் இப்படி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தால் தான் உங்களுக்கு அந்த ப்ராஃபிட் ரேஷியோ கிடைக்கும். புரியுதா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகே, இந்த மாதிரி கொஷின்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்னா நல்லா கவனிங்க. அது சிங்கிள் ப்ராடக்ட்னாலும் சரி, நிறைய ப்ராடக்ட்னாலும் சரி, நீங்கள் வந்து டேட்டாஸ் எழுதுறத ரொம்ப ஆர்கனைஸ்டாக எழுதணும். ஃபாஸ்ட்டாக எழுதுறது வேறு, ஆர்கனைஸ்டாக எழுதுறது வேறு. ஸோ இங்கே வந்து 2 ப்ராடக்ட் இருக்குது. எனக்கு பார்த்தோன்னே தெரியுது ஏபின்னு சொல்லிட்டு. ஸோ காஸ்ட் ப்ரைஸ், கண்டிப்பாக மார்க்கெட் ப்ரைஸ், கண்டிப்பாக செல்லிங் ப்ரைஸ். இந்த 3 விஷயத்தை பற்றி பேசாமல் ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் இருக்காது, 90% இருக்காது. ஸோ டிஸ்கவுண்ட்னு ஒன்று கொடுப்பாங்க, மார்க்கப் பர்சன்டேஜ், ப்ராஃபிட் பர்சன்டேஜ், நீங்கள் எல்லாம் பண்ணிடலாம். எல்லாத்தையுமே இந்த 3 டேர்மில் அடைக்கலாம். நல்லா கவனிங்க. இப்போ ப்ராஃபிட் அமௌண்ட் இவ்வளோன்னு கொடுத்தா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே ஒரு அசம்ஷன் வச்சு அது கூட ப்ராஃபிட்டை கூட்டி செல்லிங் ப்ரைஸில் போட்டுடலாம். இது மட்டும் நமக்கு போதும், இந்த 3 காலம் போதும். இதை தாண்டி பெருசாக தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், the market price of item A. market price of item A இதுவா is twice that of item B. அப்போ 2x நான் இங்கே வச்சா இங்கே எக்ஸ்னு வச்சுக்கலாமா? கரெக்ட். ஓகே, ஐட்டம் ஏ இஸ் சோல்ட் அட் a discount of 40%. டிஸ்கவுண்ட் எதில் கொடுப்போம், மார்க்கெட் ப்ரைஸில் கொடுப்போம். நம்மளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா திரும்ப ஆல்டர் பண்ணுவாங்க. இதை 20x எடுப்பான், இல்லை 10x எடுப்பான், இங்கே 5x எடுப்பான். ஏன் தேவையில்லை, 40% டிஸ்கவுண்ட்டா, அப்போ 60% விற்பாங்க. அப்போ 1.2x வந்து செல்லிங் ப்ரைஸ். நான் சொல்கிறது லாஜிக்கா? லாஜிக். ஸோ இதில் 60% தான் 1.2x. ஓகே, வைல் பி இஸ் சோல்டு வித் ஃப்ளாட் டிஸ்கவுண்ட் ஆஃப் ₹800. அப்போ டிஸ்கவுண்ட் வந்து எதில் கொடுப்பாங்க, மார்க்கெட் ப்ரைஸில். அப்போ செல்லிங் ப்ரைஸ் எவ்வளோ, x - 800. கரெக்டா? ஓகே, இஃப் த கம்பைன்டு காஸ்ட் ப்ரைஸ் ஆஃப் போத் த ஐட்டம்ஸ் இஸ் 4000. ரெண்டுத்தினுடைய கம்பைன்டு காஸ்ட் ப்ரைஸ் வந்து உங்களுக்கு 4000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஓகே, இஃப் த ஓவரால் டிரான்சாக்ஷன் ரிசல்ட்ஸ், இது நல்லா கவனிக்கணும். ஓவரால் டிரான்சாக்ஷனாக 2 ப்ராடக்ட்டையும் சேர்த்து லாஸ் ப்ராஃபிட், நல்லா கவனிங்க. பேஸ் லாஸ், அந்த ப்ராஃபிட் லாஸ்க்கு பேஸ் என்ன, காஸ்ட் ப்ரைஸ். டிஸ்கவுண்ட்டுக்கு பேஸ் என்ன, மார்க்கெட் ப்ரைஸ். மார்க்கப்புக்கு பேஸ் என்ன, காஸ்ட் ப்ரைஸ். இதிலிருந்து தான் மார்க்கப் பண்ண முடியும், இதிலிருந்து தான் டிஸ்கவுண்ட் கொடுக்க முடியும், இதிலிருந்து தான் ப்ராஃபிட் கண்டுபிடிக்க முடியும், இதில் தான் லாஸ் கண்டுபிடிக்க முடியும். இதில் ஓவரால் காஸ்ட் ப்ரைஸா, அப்போ ஓவரால் லாஸ் எவ்வளோ, 10%. அப்போ டோட்டல் செல்லிங் ப்ரைஸ் எனக்கு என்னவா இருக்கும், 3600 இருக்கும். லாஜிக் கரெக்டா? இதை ஆட் பண்ணுங்க. 2.2x is equal to 4400. therefore x is equal to 2000. கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா மார்க்கெட் ப்ரைஸ் ஆஃப் ஐட்டம் ஏ என்னன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ₹4000. கரெக்டா? ஸோ இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். ரொம்ப சிம்பிளிஃபைடாக போடலாம். இதெல்லாம் விட்டுருங்க. இப்போ இதெல்லாம் விட்டுருங்க. எத்தனை ஸ்டெப் போட்டிருக்கோம், இது வரைக்கும் ஒரு ஸ்டெப்பு, இது ஆன்சரு, டேரெக்டாக இது ஆன்சர் அப்படின்றப்போ இதெல்லாம் என்ன கொஸ்டின், கண்டிப்பாக ஈஸியான கொஸ்டின். இதெல்லாம் ஸ்கிப் பண்ணக்கூடாத கொஸ்டின். ஓகே ஓகே ஸோ இந்த கான்செப்டும் இதுலேயும் வந்து அப்ராக்சிமேஷன் வேல்யூ கொடுத்துருக்காங்க. எ பர்சன் ஸ்பெண்ட்ஸ் 40% ஆஃப் தட் ஆனுவல் இன்கம், சாரி மந்த்லி இன்கம். அவனோட மந்த்லி இன்கம் எனக்கு என்னன்னு தெரியுமா, தெரியாது, 100x. ஓகே, 40% ஆஃப் தட் மந்த்லி இன்கம் ரெண்ட். ஸோ 40x வந்து ரெண்ட்டுக்கு போயிடுமா? ஓகே, நல்லா கவனிங்க. அவன் 15% ஆன அதர் ஐட்டம்ஸ்னு சொன்னானே தவிர்த்து ரிமைனிங்கில் 15% அவன் சொல்லவே இல்லை. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணோம், மந்த்லி இன்கம்ல இருந்து தான் 15% எடுக்கணும். ஸோ 15x இஸ் ஃபார் அதர் ஐட்டம்ஸ். கரெக்டா? ஓகே, ஃப்ரம் த ரிமைனிங் இன்கம்
30% இஸ் ஸ்பென்ட் ஆன் கிராசரிஸ். நல்லா கவனிக்கணும். இப்போ நான் இது வரைக்குமே 55 எக்ஸை ஸ்பெண்ட் பண்ணிட்டேன். எனக்கு ரிமைனிங் எவ்வளோ இருக்குது? 45 எக்ஸ் இருக்குது. ஸோ இதான் எனக்கு ரிமைனிங் இருக்க இன்கம். நல்லா கவனிக்கணும். ரிமைனிங் இன்கம் 45 எக்ஸ். இதில் 30% தான் நான் கிராசரிஸில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன். நம்மளால் என்ன பண்ணுவோம்னா, திரும்ப இதை ஆல்ட்ரேஷன் பண்ணி இது 30% வரதுக்கு இதை 180 எக்ஸாக மாற்றுவோம். திரும்ப ஆல்ட்ரேஷன் பண்ணி இதை 400 எக்ஸாக மாற்றுவோம். நிறைய பண்ணுவோம். சிம்பிள். 30% என்ன? 12 13.5x. இது எத்தனை பேரால் மல்டிப்ளை பண்ண முடியாதா? 10%னா உங்களுக்கு 4.5x. 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணால் 13%. இது எவ்வளோ? கிராசரிஸ். அந்த ரெஸ்ட் இஸ் சேவ்டு அப்படின்னா மைனஸ் பண்ணுங்க. 31.5x இஸ் ஃபார் சேவிங்ஸ். முடிஞ்சா? இதில் என்ன பிரச்சனை இருக்கு? இல்லை. இஃப் த டிஃபரன்ஸ் பிட்வீன் இட்ஸ் அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் கிராசரிஸ் அண்ட் அமௌண்ட் சேவ். கிராசரிஸ்க்கும் சேவிங்ஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 18x. இதனோட மதிப்பு தான் எனக்கு 9000 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்னோட மதிப்பு என்ன? 500 rupees. ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 500. இப்போ கேள்வி என்ன? அமௌண்ட் ஸ்பெண்ட் ஆன் ரெண்ட் அண்டு கிராசரிஸ். ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ். ஸோ ரெண்ட்டுக்கும் கிராசரிஸ்க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன? 26.5x. கரெக்டாக? ஸோ 40xலேருந்து 13.5x போச்சுன்னா 26.5x. இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்? இது 500ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 1000ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 26,500 வரும். அதில் பாதி என்ன? 13,250. இதுதான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். கரெக்டா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து போர்ட்ஸ் அண்ட் ஸ்ட்ரீம்ஸ் நல்லா கான்செப்ட் ஸ்ட்ராங்காக வச்சுருக்கோம். கண்டிப்பாக போட்டிருக்கலாம். ஓகே, நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன கான்செப்ட். ஓகே. 2 போர்ட்ஸ். நல்லா கவனிங்க. 2 போர்ட்ஸ். சேம் லாஜிக் தான். 2 போர்ட் இருக்கா? ஸோ ஏ பி ரெண்டுத்துக்கும் கண்டிப்பாக ஸ்டில் வாட்டர் ஸ்பீடு இருக்கும், கண்டிப்பாக டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடு இருக்கும், கண்டிப்பாக அப் ஸ்ட்ரீம் ஸ்பீடு இருக்கும். இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லை. 2 போர்ட்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ஆப்ரேட்டிங் இன் சேம் ஸ்ட்ரீம். ஸ்ட்ரீம் என்ன ரெண்டுத்துக்கும்? சேமான ஒன்று. நான் ஸ்ட்ரீம் வேல்யூ என்னென்னு வச்சுக்கிறேன்? எக்ஸ்னு வச்சுக்கிறேன். எனக்கு இன்னும் சொல்லலை, ஸோ நான் எக்ஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே. தி டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஏ. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீடை பற்றி உடனே பேசுகிறாங்க அப்படின்றப்போ நான் இதுக்கு ஏதாச்சும் ஒரு அசம்ஷன் கொடுத்தே ஆகணும். நான் ஸ்டில் வாட்டர் ஸ்பீடை ஏன்னு வச்சுக்கிறேன், இதனுடைய ஸ்டில் வாட்டர் ஸ்பீட் பின்னு வச்சுக்கிறேன். வைக்கலாமா? ஏன்னா உங்களுக்கு எந்த ஒரு ரேஷியோவும் தெரியாதப்போ நீங்களாக ஒரு அசம்ஷனை கொடுக்கவே கூடாது. கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டான அசம்ஷன் தான் கொடுக்கணும். ஓகே. இப்போ டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? ஏ ப்ளஸ் 6. டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? பி ப்ளஸ் எக்ஸ். அப் ஸ்ட்ரீம் ஸ்பீட் என்ன? ஏ மைனஸ் எக்ஸ். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் பி மைனஸ் எக்ஸ். இதில் எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லை. த டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஏ. போட் ஏ எது? ஏ ப்ளஸ் எக்ஸ். அது எதுக்கு ஈக்குவலாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் பி. அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் பி என்ன? பி மைனஸ் எக்ஸ். ஆன்சர் என்ன வரும்? எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ டிவைடட் பை 2. நான் ஸ்டெப்பு குறைச்சி போடுறேன். நீங்கள் என்ன வரும்னா 2x ஈக்குவல் டு பி மைனஸ் ஏன்னு வரும். ஸோ எக்ஸ் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ பை 2. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்த பாயிண்ட், த ரேஷியோ ஆஃப் அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஏ என்னது? ஏ மைனஸ் எக்ஸ். டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் பி என்ன? பி பிளஸ் எக்ஸ். இதை மாற்றி படிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களுக்கு நிறைய தப்பு நடக்கும். இது அப்ஸ்ட்ரீமுக்கு பதில் டவுன் ஸ்ட்ரீம் படிச்சாலே முடிஞ்ச ஆன்சர். ஸோ அப்ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் ஏ வந்து ஏ மைனஸ் எக்ஸ், டவுன் ஸ்ட்ரீம் ஸ்பீட் ஆஃப் போட் பி வந்து பி பிளஸ் எக்ஸ் ஈக்குவல் டு 1/3. இப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க. 3a மைனஸ் 3x ஈக்குவல் டு பி பிளஸ் எக்ஸ். தேர்ஃபோர் எக்ஸ் ஈக்குவல் டு 3a மைனஸ் பி டிவைடட் பை 4 அப்படின்னு எழுதலாமா? ஏன்னா இந்த 3x இந்த பக்கம் வந்துச்சுன்னா 4x, 3a மைனஸ் பின்னு இருக்கும். நான் அந்த 4ஐ டிவைட் பண்ணிட்டேன். இப்போ நல்லா கவனிக்கணும், இது ரெண்டுத்துக்கும் எனக்கு ஈக்குவல். தேர்ஃபோர் 3a மைனஸ் பி டிவைடட் பை 4 இஸ் ஈக்குவல். இதெல்லாம் நீங்கள் கேட்கலாம், இதெல்லாம் எனக்கு எக்ஸாமில் ஞாபகம் வருமாடா அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் கண்டிப்பாக உங்களோட கான்செப்ட் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இப்போலாம் யோசிப்போம். ஸோ பி மைனஸ் ஏ டிவைடட் பை 2, ஸோ கேன்சல் பண்ணால் 2. தேர்ஃபோர் 3a மைனஸ் பி இஸ் ஈக்குவல் டு 2b மைனஸ் 2a. இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5a இஸ் ஈக்குவல் டு 3b. தேர்ஃபோர் a பை b இஸ் ஈக்குவல் டு 3 டிவைடட் பை 5. ஏவும் பியும் இந்த பார்ட்டில் இருக்கும். ஏ வந்து 3 பார்ட் அப்படின்னா நான் இது புதுசாக கொடுக்குறேன். ஏ இஸ் ஈக்குவல் டு 3n, b இஸ் ஈக்குவல் டு 5n. தேர்ஃபோர் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா எக்ஸ்னோட வேல்யூ என்ன கிடைக்கும்? n கிடைக்கும். கரெக்டாக? இப்போ கேள்வி என்ன? 500% ஆஃப் ஸ்பீட் ஆஃப் ஸ்டீம் என்ன? ஸ்டீம் என்ன உங்களுக்கு? n. ஏன்னா எக்ஸ் தானே என்ன? 5n. ஸ்பீட் ஆஃப் போட் பி இன் ஸ்டில் வாட்டர் என்னது? b. b-நோட வேல்யூ என்ன? 5n. ஈக்குவல் டு ஆர் not no relationship established அப்படின்னு வரும். ஆன்சர் ஈக்குவல் டு ஆர் நோ ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ்ட் அப்படின்றது இந்த கொஸ்டினுக்கான விடையா இருக்கும். ஓகேவா? ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின். ஓகே. ஸோ இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேர் வந்து ரொம்ப நேரம் யோசிச்சிருப்போம். அதுக்கெலாம் முன்னாடி ஒரு பாயிண்ட் நான் டக்குன்னு வரேன். என்ன பாயிண்ட் அப்படின்னா, the HCF ஆஃப் நம்பர் எக்ஸ் அண்ட்
630 is 70. ஸோ எக்ஸ்ன்ற ஒரு நம்பர் இருக்குது, 630ன்ற ஒரு நம்பர் இருக்குது. இது ரெண்டுத்துக்கு HCF வந்து எனக்கு 70. கரெக்டா? ஓகே. ஸோ அப்போ என்னவா இருக்கணும்? கண்டிப்பாக இது வந்து ஒரு 17ஓட மல்டிப்ளாக இருக்கணும். அப்போ 70ஓட மல்டிப்ளாக இருந்தால் தான் எனக்கு 70ன்றது HCF கிடைக்கும். இதுதான் லாஜிக். இது காமன் சென்ஸ். கரெக்டா? ஓகே. அப்போ 70யாக இருக்கலாம், 140யாக இருக்கலாம், 210 இருக்கலாம், 280 இருக்கலாம், 350 இருக்கலாம், 420 இருக்கலாம், 490 இருக்கலாம், 630 இருக்கலாம். அப்படின்னு யோசிக்கிறப்ப தான் 630க்கும் 630க்கும் HCF எடுத்தால் எப்படி 70 வரும்? இது தப்பு. 490க்கு 630க்கு எடுத்தால் 70 வரும். 420க்கு 630க்கு எடுத்தால் இங்கே ஆக்சுவலாக யோசிங்க, இங்கே 210 × 2ன்னு எழுதலாமா? இதை 210 × 3ன்னு எழுதலாம். இப்போ HCF என்ன? 220. சாரி 210. இது தப்பு. அப்போ 210 மல்டிபிள்ஸில் எதெல்லாம் எழுத முடியுமோ அதெல்லாம் என்ன கிடையாது? HCF கிடையாது. அப்போ இதுவும் தப்பு. ஸோ எல்லாமே என்ன தான் வரும்? உங்களுக்கு எக்ஸோட வேல்யூ சூட்டபுளாக இருக்கும். இதுவே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வச்சு சொல்கிறப்போ. ஓகே. அடுத்த பாயிண்ட், LCM ஆஃப் சேம் நம்பர் x and 60. ஸோ x and 16ஓட LCM வந்து உங்களுக்கு 420. இங்கே இருக்க நம்பர் தான் இங்கேயும் சூஸ் பண்ணும். ஸோ எக்ஸோட வேல்யூ என்னென்னா வரலாம்? 70 வரலாம், 140 வரலாம், 210 வரலாம், அடுத்து 280 வரலாம், அடுத்து 350 வரலாம், அடுத்து 420 வரலாம். ஆனால் 420 வருமா? வராது. ஏன்னா 420 வந்துச்சுன்னா உங்களுக்கு HCF என்னவாயிரும்? சாரி LCM என்னவாயிரும்? 420 வரலாம். 420க்கு 60க்கு LCM எடுத்தால் 420 தான். ஆனால் 480 வருமானு கேட்டால் வரும். அப்படியே போயிட்டே இருக்கும். 480 17ஓட மல்டிபிள் தானே. நான் பாட்டு ஏதோ வித்தியாசமாக சொல்கிறேன். 70 சாரி 280, 350, 420 இதுக்கு LCM எடுத்தால் 420 வரும். அடுத்து 490 அப்படியே போயிட்டே இருக்குமா? ஓகே. இப்போ ஒரு பாயிண்ட் இங்கே கொடுத்துருக்கான். இட் இஸ் கிவன் தட் x = 35y². நல்லா கவனிங்க. ஒய்னோட வேல்யூ எனக்கு ப்ரைம் நம்பராக இருக்கணும். என்ன ப்ரைம் நம்பர்? y = 2, y = 3, y = 5 போயிட்டே இருக்கும். நல்லா கவனிங்க. 3 எடுத்தால் எனக்கு 9 வரும். இட் ends with 5. 5ன்னு எடுத்தால் சிம்பிளான ஒரு லாஜிக் சொல்கிறேன். இங்கே ரவுண்ட் நம்பராக இருந்து இதுக்கு ரவுண்ட் நம்பராக இருந்தால் மட்டும்தான் அதுக்கு LCM 420ன்னு வரும், இதுக்கான HCF 70ன்னு வரும். ஆன்சர் அப்படியே கண்ண முடின்னு 2ன்னு போடலாம். ஏன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த ப்ரைம் நம்பருமே என்ன கிடையாது? ஈவன் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ ஆட் ப்ரைம் நம்பராக இருக்கப்போ நீங்கள் அதை ஸ்கொயர் பண்ணி என்னதான் இது கூட மல்டிப்ளை பண்ணாலும் ஸ்டில் இட் ends with ஆட் நம்பர். ஸோ ஆன்சர் ஒய்னோட வேல்யூ 2ன்னு சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்னோட வேல்யூ 140ன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 140 எடுத்தால் உங்களுக்கு வந்து என்ன வரும்? 420 கண்டிப்பாக LCM வரும். அடுத்து 140 எடுத்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு HCFும் 17 வரும். கரெக்டாக? ஸோ அப்போ எக்ஸ்னோட வேல்யூ 140, ஒய்னோட வேல்யூ 2. ஸோ 280 - 6 என்ன வரும்? 280 - 6 வந்து 274. ஸோ 198 × 2 என்ன வரும்? 198 × 2 என்ன வரும்? 380, 396 - 140. ஸோ 396 - 140 என்ன வரும்? 256. ஆன்சர் குவான்டிட்டி 1 greater than குவான்டிட்டி 2. கரெக்டாக? ஸோ இதெல்லாம் மல்டிபிள்ஸாக போகுது. ஆனால் இந்த பாயிண்ட் நல்லா யோசிங்க. நீங்கள் அதுக்கப்புறம் சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். y = 7 சப்ஸ்டிட் பண்ணி பாருங்கள். 7² என்ன? 49. ஏன்னா எக்ஸ்னோட வேல்யூ உனக்கு 5ன்னு முடியும். இங்கே இன்னும் 5னோட வேல்யூ இருக்கா? இல்லை. ஸோ அப்போ என்ன கிடையாது? அது வந்து வேல்யூஸ் கிடையாது. ஸோ ஆன்சர் ஒன்லி எக்ஸ்னோட வேல்யூ 2. சாரி ஒய்னோட வேல்யூ 2, எக்ஸ்னோட வேல்யூ 140. ஓகே. ஓகே. ஸோ இந்த கொஷின் வந்து ஒரு மென்சுரேஷன் பேஸ் பண்ண டேட்டா சஃபிஷியன்சி கொஷின். கேள்வி என்ன அப்படின்றத பார்ப்போம். The total of perimeters of square and rectangle is 44 units. ஸோ ஸ்கொயருக்கு வந்து நான் ஏன்னு வச்சுக்கிறேன் சைடு, ரெக்டாங்கிளுக்கு வந்து லென்த் வந்து L, பிரெத் வந்து B. இதெல்லாம் நமக்கு இருக்கும் டேர்ம்ஸ். ஓகே. பெரிமீட்டர்னா என்ன? ஸ்கொயர்னுடைய பெரிமீட்டர் 4A, ரெக்டாங்கிளோட பெரிமீட்டர் வந்து 2L + 2B. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 44 யூனிட்ஸ். ஓகே. இது வந்து கொடுத்துருக்க ஸ்டேட்மெண்ட். கேள்வி என்னன்னா A² மதிப்பு என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. கரெக்டாக? ஏன்னா ஸ்கொயர்னோட ஏரியா எனக்கு A², சைடு இன்ட்டு சைட். ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1, the ratio of side of the square to the breadth of the rectangle. அதாவது ஏக்கும் பிக்கும் உள்ள ரேஷியோ 1:3. கரெக்டாக? இதெல்லாம் கொடுத்துருக்கான். சைடு வந்து A, breadth of rectangle வந்து எனக்கு B. 1:3. நான் என்ன பண்ணலாம்? ஏனோட வேல்யூ எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம், பீனோட வேல்யூ 3x எடுத்துக்கலாமா? இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க. 4 × x 4x, 2 × 3x 6x. ஸோ 10x + 2L = 44 அப்படின்னு வருமா? ஓகே. அடுத்த பாயிண்ட், த ஏரியா ஆஃப் இந்த பாயிண்ட் வச்சு ஆன்சர் சொல்ல முடியுமா? 2 வேரியபிள் இருக்கு உங்களுக்கு. என்ன கிடையாது?
ஒரு பாயிண்ட் சொல்ல கிடையாது. என்ன கிடையாதுன்னா, எனக்கு வந்து ஸ்கொயர்னோட லென்த் வந்து எனக்கு வந்து இன்டீஜரா தான் இருக்கணும். இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும்னு எந்த ஒரு கண்டிஷன் கிடையாது. இதுக்கு மல்டிபிள் ஆன்சர்ஸ் கண்டிப்பா கிடைக்கும். நீங்க யோசிக்கலாம், எனக்கு எல்னோட வேல்யூ நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். எக்ஸ்னோட வேல்யூ 4ன்னு எடுத்துக்கிறேன். ஆன்சர் கரெக்ட். எக்ஸ்னோட வேல்யூ இதுக்கு வந்து எக்ஸ்னோட வேல்யூ நான் 2ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ 20 இங்க வந்து 20 22ன்னு எடுத்துக்கிறேன். லென்த்னோட வேல்யூ கரெக்ட். எக்ஸ்னோட வேல்யூ 3ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ வந்து இங்க 7 எடுத்துக்கிறேன். ஸோ மல்டிபிள் ஆன்சர்ஸ் போறப்ப நீங்க எப்படி ஃபிக்ஸ்டா ஸ்கொயர் ஆஃப் ஏரியாவோட ஆன்சர் சொல்ல முடியும்? கண்டிப்பா சொல்ல முடியாது. ஸோ 1 வச்சு ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ ஆன்சர் ஸ்டேட்மெண்ட் 2 செக் பண்ணுவோம். ஆன்சர் இல்ல, அது செக் பண்ணுவோம். The area of the square is greater than the area of the rectangle. என்ன சொல்ல வரான்? A square is greater than LB. Area of rectangle என்ன? LB. ஓகே ஓகே, இந்த பாயிண்ட் வச்சு ஆன்சர் சொல்ல முடியுமா என்னால்? ஏன்னா எனக்கு பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்க. இன்கேஸ் ஏரியானோட அடிஷன் கொடுத்துருந்தா கூட நான் லாஜிக்காக யோசிச்சிருக்கலாம், என்னமோ பண்ணியிருக்கலாம். பட் எனக்கு பெரிமீட்டர் தான் கொடுத்துருக்காங்கன்றப்போ கண்டிப்பாக என்னால் சைடு வந்து கண்டுபிடிக்க முடியாது. இப்போது இந்த 2 ஸ்டேட்மெண்ட்டையும் நான் கம்பைன் பண்ணுறேன். எனக்கு ஏனோட வேல்யூ என்னன்னு தெரியும்? எக்ஸ்ன்னு தெரியும். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் கிரேட்டர் தென் எல். பிரெத்தனோட வேல்யூ என்னன்னு தெரியும்? 3xன்னு தெரியும். கரெக்டாக? அப்போ எக்ஸ் கிரேட்டர் தென் 3l அப்படின்னு கிடைக்குமா ஆன்சர்? ஓகே, இப்போ நான் என்ன பண்ணலாம், இதை சப்ஸ்டியூட் இந்த பக்கம் தள்ளிட்டு L is equal to 44 minus 10x divided by 2ன்னு எழுதலாமா? இதுன்னு எனக்கு எல்னோட வேல்யூ. இங்கே நான் திரும்ப சப்ஸ்டியூட் பண்ணாலும் எனக்கு எக்ஸ்னோட வேல்யூ பிளாங்காக தான் நிற்கும். எனக்கு எக்ஸ்னோட வேல்யூஸ் மல்டிபிள் வேல்யூஸ் எனக்கு சூட் ஆகும். ஸோ மல்டிபிள் வேல்யூஸ் சூட் ஆகுன்றப்ப கண்டிப்பாக உங்களை என்ன சொல்ல முடியாது? ஃபிக்ஸ்டான ஆன்சர் சொல்ல முடியாது. ஸோ ரெண்டுத்தையும் கம்பைன் பண்ணால் ஆன்சர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். நீங்கள் யோசிக்கலாம். ஓகே, நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியே காட்டுறேன். எக்ஸ் கிரேட்டர் தென் 3 into 22 minus 5xன்னு வருமா? ஒன்றும் இல்லை, எல்லாம் வந்து டிவைட் பண்ணிட்டு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போது எக்ஸு கிரேட்டர் தென் 66 minus 15x. அப்போ எக்ஸு ப்ளஸ் 15xனா 16x கிரேட்டர் தென் 66ன்னு வருமா? நீங்கள் யோசிக்கலாம், எனக்கு வந்து எக்ஸ்னோட வேல்யூ 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணாதான் நீங்கள் ஆன்சர் வருது. எக்ஸ்னோட வேல்யூ 5ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், எக்ஸ்னோட வேல்யூ 6ன்னு சப்ஸ்டியூட் பண்ணலாம், போயிட்டே தானே இருக்குது. ஆன்சர் நாட் சஃபிஷியன்ட் டு ஆன்சர் திஸ் கொஸ்டின். ஓகேவா? ஓகே, ஸோ இதுவுமே வந்து ஒரு ரொம்ப லாஜிக்கான கொஷின். உங்களுக்கு எந்த அளவுக்கு கான்செப்டில் நாலேஜ் இருக்குது அப்படின்றத இந்த கொஷின் டெஸ்ட் பண்ணும். ஸோ ட்ரெயின் பி ரன்னிங் அட் 108 km/h. ஸோ பீனோட ஸ்பீட் எவ்வளோ? 108 into 5 divided by 18 சப்ஸ்டியூட் பண்ணேன். ஏன்னா எனக்கு ஆன்சர் செகண்ட்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து செகண்ட்ஸில் மாற்றி ஆகணும். ஸோ பியோட ஸ்பீட் வந்து 30 m/s. கரெக்டாக? ஓகே. வென் ட்ராவலிங் இன் சேம் டைரக்ஷன். நல்லா கவனிக்கணும், இந்த பாயிண்ட்டை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஏன்னா சில பேர் வந்து கன்ஃபியூஸ் ஆவாங்க. ட்ரெயின் பி வந்து ட்ரெயின் கியூவை கிராஸ் பண்ணுதுன்னா பீனோட ஸ்பீடு தான் அதிகம். சிம்பிள். இந்த கான்செப்ட் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். பட் ரெண்டுத்தினோட லென்த்து நமக்கு ஆட் ஆகி தானே வரும். ஸோ பி ப்ளஸ் கியூ டிவைடட் பை 30 minus பி கியூனோட ஸ்பீட் வந்து தெரியாது. நான் எஸ் இஸ் ஈக்குவல் டு 36. ஏன்னா வந்து பி வந்து கியூவை ஓவர்டேக் பண்ணுது. ஸோ லார்ஜர் ஸ்பீட் மைனஸ் லோயர் ஸ்பீட். இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷன், 2 trains cross each other in 30 seconds when traveling in opposite direction. ஆப்போசிட் டைரக்ஷனாக என்ன பண்ணோம்? ரெண்டுத்தினோட லென்த் ஆட் பண்ணோம், ரெண்டுத்தினோட ஸ்பீடை வந்து ஆட் பண்ணுவோம். கரெக்டாக? அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு 13 கிடைக்குமா? ஓகே, இங்கே வருவோம். இப்போ என்ன பண்ணலாம், இது ரெண்டுத்துக்கும் ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். பி ப்ளஸ் கியூ டிவைடட் பை 30 minus எஸ் டிவைடட் பை பி ப்ளஸ் கியூ டிவைடட் பை 30 plus எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 36 டிவைடட் பை 35 எழுதலாமா? எழுதலாம். ஏன்னா இது ரெண்டுத்துக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் எஸ்டாப்ளிஷ் பண்ணலாம். இது ரெண்டு கேன்சல் பண்ண முடியல, அதுக்காக. ஸோ 30 plus எஸ் டிவைடட் பை 30 minus எஸ் இஸ் ஈக்குவல் டு, இது கேன்சல் பண்ணுங்க. 6 6 ஆர் 6 5 சார் 30 கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எஸ்னோட வேல்யூ கிடைக்கும். நான் சால்வ் பண்ணல, நல்லா கவனிங்க. எஸ்னோட வேல்யூ கிடைக்கும். எஸ்னோட வேல்யூ இங்கே சப்ஸ்டியூட் பண்ணால் உங்களுக்கு பி ப்ளஸ் கியூனோட வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். இதில் எந்த ஒரு சந்தேகமே கிடையாது. கேள்வி என்னன்னா, பிக்கும் கியூக்கும் லென்த்னுடைய ரேஷியோ என்னன்னு கேட்குறேன். அது எப்படி உங்களால் சொல்ல முடியும்? இந்த பாயிண்டில் சப்ஸ்டியூட் பண்ணாலும் உங்களுக்கு பி ப்ளஸ் கியூ தான் கிடைக்கும். இங்கே சப்ஸ்டியூட் பண்ணாலும் பி ப்ளஸ் கியூ தான் கிடைக்கும். கண்டிப்பாக உங்களால் ஸ்ப்ளிட் பண்ண முடியாது. ஸோ ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன். ஓகேவா? ஸோ சப்ஸ்டியூட் பண்ணுங்கள், உங்களுக்கு ஸ்பீடோட வேல்யூ கண்டிப்பாக கிடைக்கும். பட் ஸ்பீடோட வேல்யூ மட்டும் வச்சு என்ன பண்ண முடியாது? கண்டிப்பாக ரெண்டுத்தினோட லென்த்தை நம்மளால் ஸ்ப்ளிட் பண்ணவே முடியாது. ஸோ ஆன்சர், இதுக்கான ஆன்சர் கேனாட் பி டிட்டர்மைன். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஆவரேஜ் ரிலேட் பண்ண ஒரு கொஸ்டின். ஸோ ஒரு கிளாஸில் 30 பேர் இருக்காங்க. அவனோட ஆவரேஜ் வந்து 48.6. ஓகே, இது வந்து ஆவரேஜ். த ரேஷியோ ஆஃப் ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் டு கேர்ள்ஸ். ஸோ பாய்ஸ்க்கும் கேர்ள்ஸ்க்கும் உள்ள ஆவரேஜ் ரேட் வந்து 6x 5x. இது வந்து ஆவரேஜ். ஸோ பாய்ஸ்னோட ஆவரேஜ் வந்து 6x, கேர்ள்ஸ்னோட ஆவரேஜ் வந்து 5x. இஃப் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் கேர்ள்ஸ் இஸ் 9 kg லெஸ் தென் த ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ். ஸோ இந்த எக்ஸ்னோட வேல்யூ 9 அப்படின்னு கொடுத்தாச்சு. ஸோ இப்போ பாய்ஸ்னோட ஆவரேஜ் வெயிட் எனக்கு என்ன? 54. கேர்ள்ஸ்னோட ஆவரேஜ் வெயிட் 45. ஸோ எல்லாருக்குமே மிக்சர் அண்ட் அலிகேஷன் கான்செப்ட் தெரியும். ஸோ பாய்ஸ்னோட ஆவரேஜ் 54 இருக்குது, கேர்ள்ஸ்னோட ஆவரேஜ் வந்து 45 இருக்குது. இது ரெண்டும் சேர்ந்தது தான் எனக்கு என்னது? கம்பைன்ட் ஆவரேஜ் கிளாஸ்னோட ஆவரேஜாக இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்?
இதுலேருந்து நிறைய பேர் இங்கே 45 இங்கே 54 தான் பண்ணோம், அந்த கதைலாம் கிடையாது, எங்கே வேணாலும் போடலாம். ஸோ இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 3.6, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ணால் 1.4, 5.4, 1.8 அடிச்சா 2 சார் 3 சார், மொத்தமாக இருக்க நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸு இந்த ரேஷியோவில் தான் பாய்ஸும் கேர்ள்ஸும் இருப்பாங்க அப்படின்றது நம்ம இந்த அலிகேஷன் வச்சு கண்டுபிடிக்கலாம். ஸோ 5 பாட்டுக்கான மதிப்பு தான் 30 அப்படின்னா கேள்வி என்ன, டோட்டல் நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. ஸோ 5 பாட்டுக்கான வேல்யூ 30, ஒரு பாட்டுக்கான வேல்யூ வந்து 6, ஸோ 3 பாட்டுக்கான வேல்யூ 18 கேர்ள்ஸ் வந்து அந்த கிளாஸில் இருந்திருப்பாங்க. ஓகேவா? ஸோ ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ நான் கொஷின் போட்டிருந்தேன் தெரியல. ஸோ இந்த கொஸ்டின் முடிஞ்சு. ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து கிளாஸில் எத்தனை பேர் இருப்பாங்கன்னா 18 பேர் இருப்பாங்க. ஸோ 12 பாய்ஸு மல்டிப்ளை பண்ணியும் போடலாம், மல்டிப்ளை பண்ண சம்டைம்ஸ் லேட் ஆகும். எப்படி போடலாம், 30 ஸ்டூடெண்ட்ஸ்னோட ஆவரேஜ் வந்து 48.6. ஓகே, 1200, 1440, 1458 டோட்டல் என்னது வெயிட்டு. ஓகே, இப்போது ஆவரேஜ் வெயிட் ஆஃப் பாய்ஸ் எவ்வளோன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த பாயிண்ட் வச்சு. பாய்ஸ் வந்து 54, கேர்ள்ஸ் வந்து 45. இப்போது எனக்கு பாய்ஸ் எவ்வளோ பேருன்னு தெரியுமா? தெரியாது. ஸோ நான் எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன் பாய்ஸு. கேர்ள்ஸ் வந்து எனக்கு 30 மைனஸ் எக்ஸ். கரெக்டாக? இது வந்து நம்பரு, இது வந்து அவங்களோட ஆவரேஜ். இது நம்பரு, இதோட ஆவரேஜ். ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் எனக்கு இந்த டோட்டல் கிடைக்கும்ல. இப்போ 54x ப்ளஸ் 1200, 1350 மைனஸ் 45x ஈக்குவல் டு 1458. ஸோ 9x ஈக்குவல் டு இந்த பக்கம் என்ன வரும் 108. ஸோ எக்ஸ்னோட மதிப்பு 12. எக்ஸ்னோட மதிப்பு 12னா ஒய்னோட இது மல்டிப்ளை பண்ணால் 18ன்னு வரும். ஸோ நம்பர் ஆஃப் கேர்ள்ஸ் இந்த கிளாஸ் இஸ் 18. ஸோ ரெண்டு மெத்தடுமே அப்ளிகபிள் தான். ஸோ நீங்கள் என்ன எதை வேணாலும் போடலாம். ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு டிஐஏ. ஸோ இதில் என்ன நோட் கொடுத்துருக்காங்கன்னா ஒரே ஒரு நோட் மட்டும் கொடுத்துருக்கான். ஸோ இதில் வந்து என்ன பேசிக்கான நம்ம காமனாக என்ன யோசிக்கிறோம், பேசிக்கான அப்ரோச் நமக்கு தெரியுதா அப்படின்றத யோசிக்கிறோம். ஃபஸ்ட்டுனா அந்த பார் சார்ட் ஷோஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் வெஜ் ப்ளஸ் நான்வெஜ். அதாவது 4 ரெஸ்டாரண்ட்ஸ்லையும் வெஜ்ஜு நான்வெஜ் ஒரு ரெஸ்டாரண்ட்லையும் எவ்வளோ டெலிவரி பண்ணாங்க மார்ச் மாதத்தில் அப்படின்றத டோட்டலாக கொடுத்துருக்கான். அதே போல் டேபிள் என்ன ஷோ பண்ணுன்னா, நல்லா கவனிக்கணும், பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் நான்வெஜ் ஆர்டர்ஸ் ஃபார் ஈச் ரெஸ்டாரண்ட் அவுட் ஆஃப் டோட்டல் நான்வெஜ் ஆர்டர்ஸ் ரிசீவ்டு பை ஆல் 4 ரெஸ்டாரண்ட்ஸ். அதாவது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ 4 கம்பெனி இருக்குது, ஏபிசிடி ரெஸ்டாரண்ட் இருக்குன்னா இதில் மொத்தமாக சேர்த்து 100 நான்வெஜ் ஆர்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா இங்கே அவங்க கொடுத்துருக்கிறது 10, 20, 30, 40 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை பர்சன்டேஜ்னு வச்சுப்போம். அப்போது இதிலிருந்து 10%, இதிலிருந்து 20%, இதிலிருந்து 30% அப்படின்ற கான்செப்டில் நாங்கள் கொடுத்துருக்கோம் அந்த டேபிள் காலம் அப்படின்றத அவன் சொல்லியிருக்கான். ஓகேவா? ஓகே, ஸோ அப்போ டோட்டல் நான்வெஜ் ஆர்டர்ஸ் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம், வெஜ் ஆர்டர்ஸ் எவ்வளோன்றதை கண்டுபிடிக்கலாம். ஸோ டோட்டல் ஆர்டர்ஸ் அப்படின்னு நாங்கள் சொன்னோம் அப்படின்னா அது வெஜ்ஜும் நான்வெஜ்ஜும் சேர்த்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்றது அவன் பாயிண்ட். ஒரே ஒரு நோட்டு தான் கொடுத்துருக்கான். இன் ரெஸ்டாரண்ட் பி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வெஜ் அண்ட் நான்வெஜ் இஸ் 36. இதில் என்ன க்ளூ கொடுக்கல, வெஜ் பெருசா நான்வெஜ் பெருசான்னு க்ளூ கொடுக்கல. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா நீங்களாக அந்த பாயிண்ட்டை லாஜிக்கலாக திங்க் பண்ணணும் அப்படின்றது அவனோட பாயிண்ட். ஸோ டிஃப்ரென்ஸ் என்ன, பிக்கும் வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் 36. ஓகேவா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இது தெரியலையாங்க. ஓகே ஓகே, நல்லா கவனிக்கணும். ஃபஸ்ட்டு டோட்டல் எடுத்துப்போம். ஸோ ஏ பி சி டி டோட்டல் கொடுத்துருக்காங்களா, வெஜ்ஜு நான்வெஜ். சரி, ரைட்டு. டோட்டல் என்ன 10 10 இன்க்ரீஸ் ஆகுதா? இங்கே எத்தனை லைன் இருக்குது, 1 2 3 4 5 லைன் இருக்குது. அப்போ ஒரு லைனுக்கான மதிப்பு 2. ஏன்னா ஒரு பார் வந்து எனக்கு 10, ஒரு லைனுக்கு மதிப்பு 2. அப்போ இங்கே என்ன இருக்குது 48 இருக்கா. ஸோ டோட்டல் 48. ஓகே, இங்கே என்ன டோட்டல் இருக்குது 60 இருக்குது. ஓகே, இங்கே என்ன டோட்டல் இருக்குது 64. இங்கே என்ன 72. ஸோ இதான் என்னது கம்பெனி ரெஸ்டாரண்ட் ஏல இருக்க வெஜ் ப்ளஸ் நான்வெஜ், பியில் இருக்க வெஜ் ப்ளஸ் நான்வெஜ். ஸோ அந்த மாதிரி டோட்டல்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, ரைட்டு. நல்லா கவனிக்கணும், பர்சன்டேஜ் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வெஜ் ஃபார் நான்வெஜ் ஆர்டர்ஸ் ஃபார் டோட்டல் நான்வெஜ் ஆர்டர்ஸ். அப்போ நான் இதை 100xன்னு வச்சேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன வரும், இங்கே 10xன்னு வரும், இங்கே வந்து 40xன்னு வரும், இங்கே 15xன்னு வரும், இங்கே 35x வரும். ஓகே, எனக்கு இன்னொரு பாயிண்ட் என்ன தெரியும், இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து எனக்கு 36. அதாவது வெஜ்ஜுக்கும் நான்வெஜ்ஜுக்கும் எனக்கு உள்ள டிஃப்ரென்ஸ் 36. ஓகே, சிம்பிள் பேசிக்கான விஷயம் என்ன, டிஃப்ரென்ஸ் 36 இருக்கணும் அப்படின்னா எனக்கு என்ன வரும், ஒன்று 48 அல்லது 12, இங்கே 48 அல்லது 12. அவ்வளோதான். இதுதான் அவங்க கொடுத்துருக்க பாயிண்ட்டு, உங்களால் கண்டுபிடிக்க முடியக்கூடிய பாயிண்ட் இது மட்டும்தான். ஓகே, இங்கே எப்படி நான் லாஜிக்காக யோசிச்சிருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு 40xனோட வேல்யூ 12 கூட இருக்கலாம், 48 இருக்கலாம். இன்கேஸ் 40xனோட வேல்யூ எனக்கு 12 அப்படின்னா எனக்கு எக்ஸ்னோட வேல்யூ 0.3. கரெக்டாக? ஓகே,
இங்கே நான் சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ எல்லாத்துலையும் இப்போ எனக்கு இங்கே 3ன்னு வந்துடுது, எனக்கு இங்கே பாயிண்ட் இடிக்கல, இது சாட்டிஸ்ஃபைட். 3 கூட இருக்கலாம், ஏன்னா 3 நான்வெஜ் இது வந்து இருக்கலாம் ஆர்டர்ஸு. எப்படி உங்களுக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்போ உங்களுக்கு 4.5 ஆர்டர்ஸ் எப்படி எடுக்க முடியும், 4 ஆர்டர் எப்படி எடுக்க முடியும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா உடனே இந்த பாயிண்ட்டை அடிச்சுட்டு இந்த பாயிண்ட்டை அடிச்சிருப்பீங்க. இதுதான் ஆன்சர் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணியிருப்பீங்க. ஏன் அப்படின்னா 40 பாயிண்ட்டோட வேல்யூ உங்களுக்கு 40x அப்படின்னா எக்ஸ்னோட வேல்யூ என்ன உங்களுக்கு 1.2. ஸோ 1.2 அப்படின்றப்ப இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 12ன்னு வரும். இங்கே 48, இங்கே 18, இங்கே உங்களுக்கு 42. கரெக்டாக தானே? ஸோ இதை தான் நீங்கள் அவன் என்ன சொல்லியிருக்கானா எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்கான் அவங்ககிட்ட. ஸோ இந்த பாயிண்ட்டை நீங்கள் புரிஞ்சு இதை எலிமினேட் பண்ணிடுவீங்க அப்படின்றத அவன் என்ன பண்ணியிருக்கான், ஒரு நோட் க்ளூவாக வச்சு கொடுத்துருக்கான். ஓகேவா? ஸோ இதுதான் ஆன்சரு. ஸோ இங்கே 12னா இங்கே 36, இங்கே 18னா இங்கே 46, இங்கே 30. ஸோ இதுதான் இதுக்கான டோட்டல் வேல்யூஸ். ஓகே, ஸோ இதுதான் ஒரு டிஐயாக கொடுத்துருக்காங்க. புரிஞ்சா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின். ஸோ இதுக்கப்புறம் சப் கொஷின்ஸ் இருக்கும். ஸோ சப் கொஷின்ஸ் வந்து நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ணுறேன். ஓகே. இன் ரெஸ்டாரண்ட் சி. ஸோ ரெஸ்டாரண்ட் சி இருக்கா, டோட்டல் ஆர்டர்ஸ் ஆர் டிவைடட் இன் டைன் வே அண்ட் டேக். டோட்டல் ஆர்டர்ஸ்னால் இதை தான் அவன் சொல்கிறான். ஸோ 64 நான் டைனினாவும் டேக்அவேவும் டிவைட் பண்ணுறேன். டைனின் ஆர்டர்ஸ் இன் சி, இதனை சி 50% மோர் தென் டோட்டல் நான்வெஜ். இட்ஸ் டோட்டல் நான்வெஜ் ஆர்டர்ஸ். டோட்டல் நான்வெஜ் ஆர்டர்ஸ் எவ்வளோ 18. இதை விட 50% எக்ஸ்ட்ரா எவ்வளோ, ஸோ 27. டோட்டல் டேக்அவே எவ்வளோ 37. ஓகே. இன் ரெஸ்டாரண்ட் பி ரேஷியோ ஆஃப் டைனின் டு டேக்அவே 7:5. ஸோ டைனின் வந்து டேக்அவே வந்து 7:5. அப்போ ஒரு பாட்டுக்கான வேல்யூ 5. அப்போ 35, 25. ஸோ டைனின் 35, டேக்அவே 25. கேள்வி என்ன, ரெண்டுத்துக்கும் உள்ள டேக்அவே டிஃப்ரென்ஸ் என்ன, பிக்கும் சிக்கும் உள்ள டேக்அவே டிஃப்ரென்ஸ் என்ன 12. ஆன்சர் 12. முடிஞ்சா? ஓகே. இந்த மாதிரி கொஸ்டின் கேட்டாங்களான்னு தெரில. அப்படி கேட்டாங்கன்னா எல்லாமே ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். ஒரு சில பாயிண்ட்ஸ் மாறி இருக்கும், சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் கஷ்டமாக கேட்டிருப்பாங்க, அந்த இடத்துல வேறு க்ளூ இருந்திருக்கும், ஆனால் இங்கே கொஞ்சம் மாறி கூட இருக்கலாம். ஓகே. த காஸ்ட் ஆஃப் ஒன் வெஜ் ஆர்டர் ரெஸ்டாரண்ட் அட் பி. ஸோ வெஜ் ரெஸ்டாரண்ட் ஆர்டரில் 1 150 ரூபா, ரைட்டு. நான்வெஜ் ஆர்டர் வந்து 1 250 ரூபா, ரைட்டு. ரெஸ்டாரண்ட் டியில் வந்து ஒரு வெஜ் ஆர்டருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 20% மோர் தென் ரெஸ்டாரண்ட் பி. ஏன்னா நீங்கள் ரொம்பலாம் எக்ஸ்ட்ரா நிறைய திங்க் பண்ணாதீங்க, அவன் எதை பற்றி எவ்வளோ பேசிகிட்டு இருந்தான் பி. அப்போ அதை ரெஃபரன்ஸாக வச்சு தானே இங்கே பேச முடியும், ஏன்னா மற்றதுக்குலாம் உங்களுக்கு ப்ரைஸ் தெரியாதுல்ல. அப்போ 20% மோர்னா உங்களுக்கு என்ன வரும் 180 வருமா, எதுக்கு 180 ரூபா ஒரு வெஜ் ஆர்டர். ஓகேவா? அதுவே நான்வெஜ் ஆர்டர் வந்து 10% லெஸ். இந்த பாயிண்ட்டை தப்பாக படிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் டிஃப்ரெண்ட்டாக வரும். ஸோ 10% லெஸ்னால் உங்களுக்கு என்ன வரும் 225 ரூபா. ஒரு மீல்ஸ் வந்து நான்வெஜ் ஆர்டர் வந்து 225 ரூபா. தென் வாட் இஸ் த டோட்டல் அமௌண்ட் earned by D by selling all the veg and non-veg restaurants இன் மார்ச் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ மார்ச்சில் இது எல்லாமே மார்ச் வேல்யூ தானே. ஓகே. அப்போது 180 × 30 என்ன வரும் 5400. 225 × 42 வரும். 225 × 40 வந்து 9000. 225 × 2 450. ஸோ 14400, 14850. கரெக்டாக தானே? ஸோ 150 20% மோர்னா 180. 180 × 30 5400. 225 × 42னா இது ஒரு 9000, இது ஒரு 450. ஸோ 14850 தான் இதனோட மதிப்பாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா, பட் கான்செப்ட் என்ன, இதான் கான்செப்ட். ஸோ கொஷின் நம்பர் டிஃபராக இருக்கலாம், என்ன வேணால் நடந்திருக்கலாம், பட் கான்செப்ட் இதுதான். ஓகேவா? ஓகே. ஸோ இன் ரெஸ்டாரண்ட் நியூ ரெஸ்டாரண்ட் இ இன் ஏப்ரல். ஸோ நியூ ரெஸ்டாரண்ட் வந்து ஏப்ரல் இயில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அது வந்து வெஜ் ஆர்டர்ஸ் வந்து 20% மோர் தென் வெஜ் ஆர்டர்ஸ் டி இன் மார்ச். ஸோ டி இன் மார்ச் 30, அதை விட 30% அதிகம் என்ன வரும், ஈனோட ஏப்ரல் வந்து 36. சரி, ரைட்டு. அண்ட் இட்ஸ் நான்வெஜ் ஆர்டர்ஸ் வேர் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் டி அண்ட் ஏ இன் மார்ச். அதாவது நான்வெஜ் ஆர்டர் வந்து ஈயோடது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நான்வெஜ் ஆர்டர் டியும் ஏவும் மார்ச்சில் உள்ள டிஃப்ரென்ஸ் என்ன 30. ரைட்டு, 30. ஃபைண்ட் இஃப் 20% ஆஃப் டோட்டல் ஆர்டர்ஸ் were not delivered, find the number of orders delivered by E. Okay, its veg orders are 20% more than the veg orders of D in March, right? And its non-veg orders are equal to difference between total orders. Oh, total orders D and A in March na D க்கும் A க்கும் total orders difference எவ்வளோ 24. நான் இதுன்னு நினச்சி படித்தேன், ஆனால் டோட்டல் ஆர்டர்ஸ்னு கொடுத்துருக்கான். ஸோ 36 24 என்ன 60 டோட்டல். இதில் 20% உங்களுக்கு டெலிவரி ஆகலை அப்படின்னா மீதி 80% டெலிவரி ஆகிருக்கும். ஸோ 48 ஆர்டர் என்ன ஆயிருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லி டெலிவர்ட் ஆகிருக்கும். அப்படி இல்லையா, கொடுத்துருக்கிறது என்ன, இதெல்லாம் ஆர்டர்ஸ், அதுக்கப்புறம் டெலிவர் பண்ணுவாங்களா. ஸோ 48 தான் ஆன்சராக இருக்கும். ஓகே. ஓகே.
ஃபைண்ட் த ரேஷியோ பிட்வீன் கம்பைன்டு டோட்டல் ஆர்டர்ஸ் ஆஃப் வெஜ் ப்ளஸ் நான்வெஜ் டெலிவர்ட் பை ரெஸ்டாரண்ட் ஏ அண்ட் பி டுகெதர். ஓகே, வெஜ் ப்ளஸ் நான்வெஜ் ஏ அண்ட் பி டுகெதர் எவ்வளோ? 108. அண்ட் த நம்பர் ஆஃப் வெஜ் ஆர்டர்ஸ் டெலிவர்ட் பை ரெஸ்டாரண்ட் பி அலோன். வெஜ் ஆர்டர்ஸ் டெலிவர்ட் பை பி அலோன் எவ்வளோ? 12. ஸோ 9:1. ஸோ ஆன்சர் 9:1 தான் இதுக்கான ஆன்சர். ஓகே, அடுத்து if the number of veg orders delivered by restaurant C is reduced to 50% of its actual value. ஆக்சுவலி 46, இப்போ புது வேல்யூ 23, ஏன்னா 50% ரெடியூஸ் ஆயிடுச்சா. அந்த நம்பர் ஆஃப் நான்வெஜ் ஆர்டர்ஸ் டெலிவர்ட் பை சி சேம் ரெஸ்டாரண்ட் இஸ் டபுள்டு. ஸோ அப்போ என்ன வரும்? 36 வருமா? ஓகே, தென் வாட் வில் பி த நியூ டோட்டல் ஆஃப் ஆர்டர்ஸ் வெஜ் ப்ளஸ் ரெஸ்டாரண்ட்ஸ் நான்வெஜ் ரெஸ்டாரண்ட்ஸ் டெலிவர்ட் பை சி அப்படின்னு கொடுத்தா உங்களுக்கு என்ன வரும்? 59 வந்திருக்கும். ஆன்சர் 59. ஓகே ஓகே, ஸோ எத்தனை கொஸ்டின் கேட்டிருந்தாங்க தெரியல, 6 கொஸ்டின் கேட்டிருந்தாங்களா? கேட்டிருப்பாங்க. ஓகே, ஃபார் ரெஸ்டாரண்ட் ஏ தி ரேஷியோ ஆஃப் ஹோம் டெலிவர்ட் டு பிக்கப் ஆர்டர்ஸ் இஸ் 5:3. ஓகே, இதில் வந்து 48 ஆர்டர் இருக்கா? இதில் ஹோம் டெலிவர்டு 5 பார்ட்டு, பிக்கப் ஆர்டர் வந்து 3 பார்ட். ஓகே, இப்போ நம்ம ஆளுக்கு நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸாக இருக்குன்னா, இஃப் ஆல் பிக்கப் ஆர்டர்ஸ் ஆர் வெஜ் அப்படின்னா நம்ம ஆள் என்ன பண்ணியிருப்பானா, எத்தவனே இந்த 36 இது கூட ஈக்குவல் பண்ணியிருப்பான். ஏன்னா எல்லா பிக்கப் ஆர்டர்ஸும் வெஜ் தானே அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, பிக்கப் ஆர்டர்ஸ் ஹோம் இன் டெலிவரி ஆர்டர்ஸ் எதை பற்றி பேஸாக வச்சு பேசுது? உங்களுக்கு டோட்டல் ஆர்டர்ஸை பேஸாக வச்சு பேசுது. நீங்கள் இந்த பாயிண்ட்டை யோசிக்கிறதுக்கு முன்னாடி இந்த 48 இதை பிரித்து வச்சிருக்கணும். இங்கே 30, இங்கே 18. மீனிங் என்னன்னா 18 ஆர்டர் தான் பிக்கப் ஆர்டர்ஸில் டெலிவரி ஆகுது. அந்த 18மே என்னது? வெஜ்ஜு அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ 18மே இங்கே வெஜ் அப்படின்னா இங்கே 18 ஆர்டர் வந்து ஹோம் டெலிவர்டாக இருக்கும். யோசிக்காமல் கண்ணை முன்னு போடலாம். நான்வெஜ் ஆர்டர் ஹோம் டெலிவரியாக இருக்கும். இது மொத்தமே பிக்கப் ஆர்டரில் ஆக்குப்பை ஆகிடுச்சுன்னா இது மொத்தம் எங்கே தான் ஆக்குப்பை ஆகும்? ஹோம் டெலிவரியில் தான் ஆக்குப்பை ஆகும். ஸோ ஆன்சர் 12. ஸோ இதை யோசிக்காமல் என்ன பண்ணலாம்? அப்படியே ஆன்சர் போடலாம். ஓகேவா? ஓகே, புரியுதா நான் என்ன சொல்லுவேன்? 36 நீங்கள் கன்ஃபியூஸ் ஆயிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அங்கே ஒரு ஆப்ஷன் டிஃப்ரெண்டாக கொடுத்துருப்பாங்க. நம்ம என்ன ஆயிரும்? நம்ம போகிறது தப்பானு யோசிக்கும். அவங்க சொல்கிற பாயிண்ட் என்னன்னா, மொத்தமாக ஹோம் ஆர்டர் பிக்கப் ஆர்டர்னு சொல்கிறோம். அந்த பிக்கப் ஆர்டரை எத்தனை ப்ராடக்ட் டெலிவரி பண்ணாங்களோ அது எல்லாமே வெஜ்ஜுன்னு தான் சொன்னேனே தவிர்த்து வெஜ் எல்லாமே பிக்கப் ஆர்டராக இருக்கணும் அப்படின்ற பாயிண்ட்டு சொல்ல வரல. ஏன்னா ரிமைனிங் வெஜ் எங்கே போகும்? ஹோம் டெலிவர்டாக இருக்கும். அந்த பாயிண்ட் இங்கே இருக்குல்ல. அப்போ நீங்கள் என்ன யோசிக்கக்கூடாது? இந்த 36 தான் 3 பார்ட்னு யோசிக்கக்கூடாது. ஓகேவா? ஓகே, ஸோ இது வந்து ஒரு பை சார்ட் பேஸ்டு கொஸ்டின். The first pie chart represents the percentage distribution of total number of books fictional plus non-fictional in 4 libraries. ஓகே, ஃபிக்ஷனல் ப்ளஸ் நான் ஃபிக்ஷனல் வந்து டோட்டல் கவுண்ட் வந்து 1400. செகண்ட் பை சார்ட் வந்து ஃபிக்ஷனல் புக்ஸ் மட்டும் ரெப்ரசன்ட் வந்து டோட்டல் வந்து 1000. மீனிங் என்ன? ஃபிக்ஷனல் மொத்தமாக அந்த 4 இதில் என்ன இது 4 லைப்ரரியில் சேர்த்து 1000 இருக்குது. அப்போ நான் ஃபிக்ஷனல் மொத்தமாக சேர்த்து 500 இருக்குது. இது புரிஞ்சா? இது நம்மளுக்கே புரிஞ்சு. ஏன்னா டோட்டல் வந்து உங்களுக்கு 1500. ஓகே, ரைட்டு. ஐயோ, ஓகே, இங்கே வந்து பை சார்ட் கொடுத்துருக்காங்க. இது எல்லாத்தையும் அழைச்சிருவோம். பை சார்ட் வந்து ஃபஸ்ட்டு பை சார்ட். ஓகே, நான் என்ன காலம் மேக் பண்ணுறேன்னா ஏபிசிடி. ஃபஸ்ட்டு வந்து இது டோட்டலாக எனக்கு இதனோட டோட்டல் 1500. இதனோட டோட்டல் வந்து 1000. ஏன்னா இது கொடுத்துருக்கிறது ஃபிக்ஷனல், இது நான் ஃபிக்ஷனல் ப்ளஸ் ஃபிக்ஷனல். அப்போது இது மொத்தத்தையும் ஆட் பண்ணால் எனக்கு 100% வருமா? 3x% ப்ளஸ் 70 is equal to 100%. எக்ஸ்னோட வேல்யூ 10%. சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா இங்கே 20% வருமா? ஓகே, இங்கே போட்டுருவோம். ஸோ டோட்டல் வந்து எனக்கு 1500. ஓகே, இது டோட்டல். இது ஃபிக்ஷன், இது நான் ஃபிக்ஷன். ஏன்னா இங்கே இருக்கிறது எடுத்து ஃபிக்ஷனில் போட போகிறேன் நான். இப்போ 38% உங்களுக்கு என்ன வரும்? ஒரு 450, ஒரு 120. ஸோ 570. எக்ஸ்னோட மதிப்பு 10னா 20% என்ன வேல்யூ? 300. 10%னா 150. 32% உங்களுக்கு 450, ஒரு 30, 480 அப்படின்னு வரும். ஓகேவா? ஸோ ஃபிக்ஷனல். இப்போ ஃபிக்ஷனோட மதிப்பு டோட்டல் எனக்கு 100ன்னு தெரியும், 1000ன்னு தெரியும். நான் ஃபிக்ஷனல் வந்து 500ன்னு தெரியும். இப்போ வந்து ஃபிக்ஷனல் வந்து இப்போ எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வரும்? 100% வரும். இது தனிப்பை, இது தனிப்பை. ஸோ அப்போது 35 + 40 75. ஸோ ஒய்னோட மதிப்பு 25%. கரெக்டாக? ஓகே, இதெல்லாம் அழைச்சிருவோம். ஸோ எக்ஸ்னோட மதிப்பு 10, ஒய்னோட மதிப்பு 25. ஸோ இது எல்லாமே தேவையில்ல அப்போ. ஓகே ஓகே, ஒய்னோட மதிப்பு 25. ஸோ 40% என்ன வரும்? 400. 25% 250. 7.5% 75. 27% 275. இது டிஃப்ரென்ஸ் எடுங்க. 105, இது 75, இது 50, இது 170. கரெக்டாக? இது வந்து ஏல இருக்க ஃபிக்ஷனல் நான் ஃபிக்ஷனல். ஸோ எல்லா லைப்ரரிஸ்க்கும் இந்த மாதிரி கண்டுபிடிச்சாச்சு. ஸோ டேட்டா வந்துருச்சா? இப்போ வந்து டேட்டா வந்ததுக்கப்புறம் சப் கொஷின்ஸ் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னு பார்ப்போம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்ன? தி ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் இன் லைப்ரரி ஏ 170 டு நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் இன் லைப்ரரி டி. ஸோ 105. ஸோ 5 டேபிள்ஸ் அடித்தா 34.
5 டேபிள்ஸ் அடித்தா 21. கரெக்டாக? ஆன்சர் 34:21. ஓகே. இன் லைப்ரரி பி இந்த மாதிரி கொஸ்டின் பெருசாக இருக்கிறதுக்காக கண்ண மூடி ஸ்கிப் பண்ணாதீங்க. அங்கே என்ன கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்லேருந்தே டிரைவ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ஆன்சர் லாஸ்ட்டாக ஈஸியாக முடிஞ்சிடும். இன் லைப்ரரி பி த ரேஷியோ ஆஃப் ஹிந்தி டு இங்கிலீஷ் புக்ஸ் இன் ஃபிக்ஷனல் கேட்டகரி. ஸோ ஃபிக்ஷனல் கேட்டகரியில் 250 புக் இருக்கா? ஸோ அதில் ஹிந்தி இங்கிலீஷ்னு எனக்கு புரியுது. ஆக்சுவலாக அங்கே நோட் கொடுத்துருப்பாங்க சம்டைம்ஸ் லாஸ்ட்டில் 2 கேட்டகரி மட்டும் தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறது நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ ஹிந்தி இங்கிலீஷ் மட்டும் தான் இருக்குது அப்படின்றது. ஸோ இப்போ 250னா ஹிந்தி வந்து உங்களுக்கு 150, இங்கிலீஷ் வந்து 100. இது என்னது? ஃபிக்ஷனல். ஓகே, இது வந்து பியில் ஃபிக்ஷனல். இப்போ பியில் நான் எப்படி எழுதுறேன்னு புரியுதா? டேட்டாவை தெளிவாக நான் ஃபிக்ஷனல் சேம் லைப்ரரி 40% ஆஃப் புக்ஸ் ஆர் இன் ஹிந்தி. ஸோ ஹிந்தி இங்கிலீஷ்னு இருக்கும். பியில் இருக்க நான் ஃபிக்ஷனல் 50ல் எனக்கு 40% வந்து ஹிந்தி. அப்போ ரிமைனிங் 60% என்ன? இங்கிலீஷ். இஃப் த லைப்ரரி மேனேஜ்மெண்ட் டிசைட்ஸ் டு ஆட் 50 மோர் இங்கிலீஷ் நான் ஃபிக்ஷனல் புக்ஸ் டு த கலெக்ஷன். நான் ஃபிக்ஷனல் புக்ஸில் எனக்கு 50 இங்கிலீஷ் புக்கை ஆட் பண்ணுறாங்க. ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் நியூ டோட்டல் ஹிந்தி புக்ஸ் டு நியூ டோட்டல் இங்கிலீஷ் புக்ஸ். ஹிந்தி புக்ஸ் ஆல்ரெடி எனக்கு என்னவா இருந்துச்சு? 170 இருந்துச்சு. இப்போ இது ஆட் பண்ணதுக்கப்புறம் எனக்கு 80, இது வந்து 100. ஸோ 180. அப்போது 17:18. கரெக்டாக? கரெக்டு தானே? ஏன்னா உங்களுக்கு 300 புக்கு தான் மொத்தமாக இருந்துச்சு. ஆனால் இப்போ எத்தனை புக்காக இருக்குது? 350 புக்காக இருக்குது. ஸோ அதனால் 35 பார்ட் ஆன்சராக பிரிஞ்சிருக்கும். ஸோ ஆன்சர் 17:18. ஓகேவா? ஓகே. ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? லைப்ரரி டி இட் டிசைட்ஸ் டு ரீஆர்கனைஸ் இஸ் கலெக்ஷன் பை ட்ரான்ஸ்ஃபரிங் 20% ஆஃப் இஸ் ஃபிக்ஷனல் லைப்ரரி டு சி. ஸோ இதில் இருக்க 20% இங்கே கொடுக்கலாம். 20% என்ன? 55. அப்போ இங்கே எவ்வளோ இருக்கும்? 220 இருக்கும். இங்கே எவ்வளோ இருக்கும்? 130 இருக்கும். புரியுதா? இங்கே 55 குறைஞ்சி இங்கே 55 இருக்குது. ஃபஸ்ட் அதை மாற்றிட்டேன். ஓகே. அண்ட் 20% இஸ் நான் ஃபிக்ஷனல் லைப்ரரிஸ் டு பி. ஸோ 20% ஆஃப் நான் ஃபிக்ஷனல் லைப்ரரிஸ் புக்கு வந்து பி கொடுக்குறாங்க. அப்போ இங்கே என்னவா இருக்கும்? இதில் 21 ஆட் ஆயிடுச்சுன்னா இது 71 இருக்கும். இங்கே 84 இருக்கும். ஸோ 20% குறைஞ்சதுல ரைட்டு. ஆஃப்டர் தி சக்ஸஸ்ஃபுல் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் புக்ஸ் வாட் வில் பி த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் நவ் ப்ரெசென்ட் இன் லைப்ரரி பி? டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் லைப்ரரி எவ்வளோ? 321. ஏன்னா 21 புக் இங்கே ஆடாச்சா? ஓகே. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் நவ் ப்ரெசென்ட் இன் லைப்ரரி சி எவ்வளோ? 130 ஒரு 75 என்னவா இருக்கும்? 205. ஏன்னா இங்கே 5 புக் 55 புக் ஆடாச்சா? ஓகே. இது ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 95 ஒரு 21 116 புக் வந்து டிஃப்ரென்ஸாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் 116. அவன் என்ன பண்ணுறான், என்ன பண்ண சொல்கிறான்றது சிம்பிளாக நம்ம பண்ணிட்டே போனோம். நமக்கு என்ன வரும்? ஆன்சர் வந்து வரும். ஓகேவா? ஓகே. ஓகே, புக் ஃபேர் இஸ் ஆர்கனைஸ்ட். புக் ஃபேர் ஆர்கனைஸ் பண்ணுறாங்க. சி வந்து இதெல்லாம் பாயிண்ட் அழிச்சிருவோம். ஏன்னா அந்த கொஷனுக்கு மட்டும் இது சப் கொஷின். ஸோ மற்ற பாயிண்ட்லாம் அதுக்கு யூஸ் ஆகாது. ஓகே. A book fair is organized where library C sells all its fictional books at a fixed price of 250. அதாவது நான் எப்படி எழுதுவேன்னா இங்கே எழுதுவேன். அதாவது நான் புக்கை வந்து லைப்ரரி இங்கே பார்த்துப்பேன். ப்ரைஸ் வந்து ஃபிக்ஷனல் 250, நான் ஃபிக்ஷனல் வந்து 400. சரி, ரைட்டு. இஃப் எ ஃபேர் ஆஃபர்ஸ் 10% ஸ்பெஷல் டிஸ்கவுண்ட் ஆன் டோட்டல் பில்லிங் அமௌண்ட் பைஸ் என்டர் ஸ்டாக் ஆஃப் லைப்ரரி கேல்குலேட் த ஃபைனல் ரெவன்யூ ஜென்ரேட்டட் பை த லைப்ரரி ஆஃப்டர் த டிஸ்கவுண்ட் அப்படின்னு கொடுக்குறான். அதாவது டோட்டல் பில்லிங் அமௌண்ட்டில் 10% டிஸ்கவுண்ட். அதாவது நீங்கள் தனித்தனியாக 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தாலும் ஒன்றா கரெக்டானு தெரியல எனக்கு. டோட்டல் அமௌண்ட்டில் தான் டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. அப்போ நீ வாங்க சொல்ல மொத்தமாக சேர்த்து தான் வாங்கணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் டிஸ்கவுண்ட் கொடுப்போம் அப்படின்றத சொல்கிறாங்க. கரெக்டாக? ஓகே. 250 ரூபா சி தானே? ஸோ 75 × 250 என்ன வரும்? இது வந்து 30,000. ஓகே. இது வந்து 250 × 3/4. இது வந்து 62.5, 180, 187. ஸோ 18,750. கரெக்டாக? ஸோ மல்டிப்ளை பண்ணால் 18,750 வரும். ஸோ ரெண்டுத்தையும் கூட்டிங்கன்னா 48,750 ரூபாய்க்கு அந்த புக்கு விற்றுருப்பாங்க. ஆனால் என்ன பர்சன்ட் டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க? 10% டிஸ்கவுண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போது 4,875 இதில் கழிச்சிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது 40,000 தனியாக எடுத்து வச்சுருங்க. இது இருக்கட்டும். 8,750ல் 4,875 கழிக்கணும். ஃபர்ஸ்ட் இது 5,000 மாற்றுவோமா? 125. 5,000 மாறிடுது. இப்போ எவ்வளோ வேணும்? 3,750. ரெண்டுத்தையும் கூட்டுங்க. 3,875. ஸோ 43,875 ஆன்சராக இருந்திருக்கும். கரெக்டாக? ஓகே. ஸோ ஏன்னா டோட்டல் அமௌண்ட்டை தான் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க. ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் அதை சால்வ் பண்ணணும். ஓகேவா? ஓகே. ஆப்ஷன் என்ன இருந்துச்சுன்னு எனக்கும் தெரில. அதனால் வந்து நம்மளும் வந்து இருக்க ஆன்சர் தான் சொல்ல முடியும். ஸோ இதுதான் ஆன்சர். சம்டைம்ஸ் கால்குலேட்டிவாக இருக்கும், சம்டைம்ஸ் ஈஸியாகவும் இருக்கும். ஓகே.
The total number of fictional books in library B. Library B எவ்வளோ 250 is what percentage more or less than the number of non-fictional books in library C? இதோட எவ்வளோ அதிகம் 125 175 அதிகம் கரெக்டா? ஓகே 175 175ண்ணா. ஸோ 175 டிவைடட் பை 75 போட்டால் இன்ட்டு 100 போடுவோமா? 25 4 சார் 25 3 சார் 3 சார் 3 சார் வராதா? Okay, number of fictional books in libraries B is what percentage more or less than the 175 25 150 175 கரெக்டு தான். என்ன கதையாகுது? ஆப்ஷன் கேட்டாங்க எனக்கு தெரியல. ஓகே 175 டிவைடட் பை 75 இன்ட்டு 100 ரைட்டு. 25 7 சார் 25 3 சார் கரெக்டா? ஓகே 7/3னா இதுக்கான பர்சன்டேஜ் என்ன? 2 1/3 அப்படின்னு ஃப்ராக்ஷன் வருமா? 2 1/3 அப்போ 233.33% மோர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருந்திருக்கும் கரெக்டா? அதாவது இதனுடைய 333% தான் இது அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்படி சொல்கிறதுக்கு பதில் இதை விட 233% மோர் அப்படின்ற ஆன்சரை சொல்லலாம். ஓகேவா? ஸோ ஆன்சர் 233% மோர் தென் தட் ஆஃப் நான் ஃபிக்ஷனல் லைப்ரரி புக்ஸ் இன் சி அப்படின்னு ஆன்சர் வரும். ஓகேவா? ஓகே இன் லைப்ரரி இ the number of non-fictional books is 20% more than லைப்ரரி ஈன்னு ஒன்று புதுசாக லைப்ரரி இருக்குது. அதில் ஃபிக்ஷனல் வந்து 20% மோர் தென் தோஸ் இன் லைப்ரரி. அப்போ 480. நான் ஃபிக்ஷனல் வந்து 10% லெஸ் தென் இன் லைப்ரரி. அப்போது 45. ஓகே அப்போ என்ன வரும்? 525. ஸோ டோட்டலாக லைப்ரரியில் 525 புக்ஸ் வந்து அவைலபிளாக இருந்துச்சு. ஓகே ஸோ இது வந்து ஒரு கேஸ்லெட். ஸோ இந்த கேஸ்லெட் வந்து சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டமாக வந்திருக்கும், சில பேருக்கு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும். ஸோ சில பேர் வந்து கடைசி வரைக்கும் ஆன்சர் போட முடியாமல் போயிருக்கும். ஓகே இது வந்து 2 ஆங்கிளில் போடலாம். ஸோ 2 ஆங்கிளில் நான் எப்படி போடுறது ஃபஸ்ட்டு பாயிண்ட் சொல்கிறேன். ஓகே ஓகே ஃபஸ்ட்டு மொத்தமாக 260 பீப்புள் இருக்காங்க கரெக்டாக? ஓகே 3 டேஸில் ட்ராவல் பண்ணுறாங்க. என்னது? சண்டே, மண்டே, டியூஸ்டே, மேல், ஃபீமேல் இதெல்லாம் கொடுத்துருக்க டேபிள் காலம். அதுக்கு அடுத்து இங்கே டோட்டல் வந்து 260ன்னு சொல்லியாச்சு. இது மட்டும்தான் அவன் ஃபஸ்ட்டு பாயிண்டில் கொடுத்துருக்கான். ஓகே சண்டே என்ன சொல்கிறான்? டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ட்ராவலிங் இஸ் 60% ஆஃப் தி டோட்டல் பீப்புள் ஆன் தட். இப்போ நான் இங்கே 5xன்னு வச்சேன்னா எனக்கு இங்கே 3x இங்கே 2x. ஏன்னா எனக்கு இங்கே இருக்கிறதுல டோட்டலில் 60% வந்து மேல்ஸ். ரைட்டு. மண்டே மேல்ஸ் ட்ராவலிங் வந்து 75% ஆஃப் டோட்டல் பீப்புள் அந்த ட்ரெண்டு. ஓகே அப்போ நான் இங்கே 4yன்னு வச்சேன்னா எனக்கு இங்கே 3y வரும், இங்கே y வரும். வேறு எதுவும் சந்தேகம் இருக்கா? இல்லை. இதில் 2 மெத்தடில் போடலாம். நம்ம ஒரு மெத்தடில் போயிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏன் ஆன்சர் வரலன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். 2 மெத்தடுமே நான் ஒன்று சொல்கிறேன். ஓகே ஓகே the total number of people on this day இந்த டே நம்ம என்ன நினச்சிருப்போம்னா 260 minus 5x minus 4y. இது வந்து ட்ரெடிஷ்னல் மெத்தட். இது நான் நார்மலாக போட்டுட்டு நம்ம எப்படி போட்டிருக்கணுன்றதை நான் சொல்கிறேன். இது நான் எல்லாருமே யோசிச்ச மெத்தட்லேயே நான் வருவோம். ஸோ 260 இதில் 5x minus 4y வந்து இதுதானே எல்லாருமே யோசிச்சிருப்போம். ஸோ டோட்டலாக இது மைனஸ் பண்ணியாச்சு. ஓகே ஃபர்ஸ்ட் பாயிண்ட் the total number of people on this day இதுதானே. ஸோ 260 minus 5x minus 4y isனா equal to is 40 less than average of total people who traveled on Sunday and Monday. இந்த ரெண்டுத்தினுடைய டோட்டலில் ஆவரேஜ் எடுத்து அதிலிருந்து 40 கழிச்சிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் தான் இதுவா இருந்திருக்கும் அப்படின்றத எழுதியாச்சு. ஸோ இது வந்து டியூஸ்டே டோட்டல். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி ஆவரேஜ் எடுத்துக்கணும். நான் புரியுது, நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி படிக்கிறேன். இஸ் 40 லெஸ் தென்னா இந்த பக்கம் தான் போகணும், இந்த பக்கம் 40 போட்டிங்கன்னா தப்பு. 40 லெஸ் தென்னா ஆவரேஜ் ஆன் சண்டே அண்ட் மண்டேக்கு ஆவரேஜ் எடுத்து 40 மைனஸ் பண்ணணும். இப்போ இதை சால்வ் பண்ணுவோமா? 260 மைனஸ் 5x மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு சரி அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுவோமா? இந்த 2 இந்த பக்கம் கொண்டு வந்துடுவோம், அந்த பக்கம் 2 எல்சிஎம் எடுத்துருவோம். நான் ஒரே ஸ்டெப்பில் பண்ணுறேன், புரியும். ஸோ 520 மைனஸ் 10x மைனஸ் 8y இஸ் ஈக்குவல் டு 5x ப்ளஸ் 4y மைனஸ் 8. கரெக்டாக? ஸோ எல்சிஎம் எடுத்தாச்சு, இந்த பக்கம் தள்ளியாச்சு. சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 15x ப்ளஸ் 12y இஸ் ஈக்குவல் டு 600. இது ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ரைட்டு. அந்த டோட்டல் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ஆன் டியூஸ்டே இதனை இஸ் 30 லெஸ் தென் மேல்ஸ் ஆன் சண்டே. அவள் மேல்ஸ் ஆன் சண்டே எவ்வளோ? 3x மைனஸ் 13 வருமா? கரெக்டாக? ஓகே ஃபீமேல்ஸ் வந்து எவ்வளோ? the number of females on Tuesday is 2 less than number of females on Monday. மண்டே இருக்க ஃபீமேல்ஸ் விட எனக்கு 2 கம்மி. எனக்கு என்ன தெரியும்? இந்த மேலேயும் இந்த ஃபீமேலையும் ஆட் பண்ணால் எனக்கு இந்த டோட்டல் வரும் தெரியும். ஸோ 260 மைனஸ் 5x மைனஸ் 4y இஸ் ஈக்குவல் டு 3x மைனஸ் 30 ப்ளஸ் y மைனஸ் 2. ஏன்னா இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் இந்த டோட்டல் வரணும் தானே? ஓகே இப்போ இந்த பக்கம் வந்துச்சுன்னா 8x, இந்த பக்கம் வந்துச்சுன்னா 5y,
இஸ் ஈக்குவல் டு இந்த 32 வந்து உங்க வச்சுன்னா ப்ளஸ் 292. இது ஒரு ஈக்குவேஷன், இது ஒரு ஈக்குவேஷன். இப்போ என்ன பண்ணுவோம், ஒய்யை வந்து நான் கேன்சல் பண்ணுற மாதிரி எழுதுறேன். ஓகே, நான் இப்போ இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன், இதை 12ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். இதை 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு என்ன வரும், சாரி இங்கே ஒரு கோடு போட்டிருக்கணும், மாற்றி போட்டிருக்கணும். பாக்ஸ் போடுற பேரில் 11 அழிச்சு வச்சுருக்கோம். ஓகே, ஸோ 15x, ஸோ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 75xன்னு வருமா. ஓகே, இது கேன்சல் ஆயிரும். எப்படி 60x இங்கே 60y கேன்சல் ஆயிரும். இந்த 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3000y. இப்போ இங்கே 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் எனக்கு 96x. அப்போ நான் எங்கே மைனஸ் பண்ணணும், இங்கே தான் மைனஸ் பண்ணணும். ஓகே, இங்கே மைனஸ் போட்டால் இது கேன்சல் பண்ணிக்கிறேன். இது கேன்சல் ஆயிடுச்சு, இது விட்டுருங்க. ஓகே, இங்கே என்ன மல்டிப்ளை பண்ணுறோம், 12ஆல். ஸோ 12 2400, 12 1080. ஸோ 2480 ஒரு 24. ஸோ 2504 அப்படின்றது என்னோட டோட்டல். கரெக்டா? ஓகே, எங்கே மைனஸ் போட்டிருக்கணும், எங்கே தப்பாக போட்டு வச்சுக்கணும். சாரி, 12 × 2292னா 3504ன்னு வரும். கரெக்டா? சாரி, 12 × 2400 ஒரு 1080, 3480. இப்போ மைனஸ் பண்ணிங்கன்னா 21x = 504ன்னு வரும். 21 22 சாரி 42 84னா எக்ஸ்னோட மதிப்பு 24. எக்ஸ்னோட மதிப்பு 24னா உங்களுக்கு ஒய்னோட மதிப்பு 20ன்னு வரும். இது ஃபர்ஸ்ட் மெத்தட். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா, எக்ஸ் ஒய்னு ஆன்சர் முடிஞ்சு. ஓகே, இதுதான் மெத்தடா அப்படின்னு கேட்டால் இன்னொரு மெத்தட் இருக்குது. இன்னொரு மெத்தடில் நம்ம என்ன லாஜிக்காக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்றத நீங்கள் அங்கே எலிமினேட் பண்ணிக்கலாம். எக்ஸோட வேல்யூ 24, ஒய்னோட வேல்யூ 20. கரெக்டாக? ஓகே, இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வரும், ஃபஸ்ட்டு செக் பண்ணிங்க, அது கரெக்டானு உங்களுக்கு தெரியணும்ல. அடுத்த டைம் நான் போகிற மெத்தடும் கரெக்டானு செக் பண்ணுறோம் அப்படின்னா, எக்ஸோட மதிப்பு 24னா இங்கே 120யா, ஒய்னோட மதிப்பு 20னா இங்கே 80யா, அப்போ ரிமைனிங் இங்கே 60 வரும். இதுதான் உங்களுக்கு வந்திருக்க ஆன்சர். ஓகே, இன்கேஸ் நான் இப்படி போடாமல் எனக்கு சண்டே மண்டேனோட டோட்டல் தெரியாது, சண்டே ப்ளஸ் மண்டே ஒரு டோட்டல், டியூஸ்டே இஸ் ஈக்குவல் டு சண்டே ப்ளஸ் மண்டே டிவைடட் பை 2 - 40 அப்படின்னு எழுதலாமா? எழுதலாமா கூடாதா? எழுதலாம். கரெக்டா? ஓகே, அப்போ என்ன வரும், இங்கே வந்து நீங்கள் 260 மைனஸ் சண்டே ப்ளஸ் மண்டேன்னு எழுதலாமா? எழுதலாமா எழுதக்கூடாதா? ஏன்னா 260லேருந்து நீங்கள் சண்டே மண்டே மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சண்டே ப்ளஸ் மண்டே டிவைடட் பை 2 - 40ன்னு வரும். கரெக்டாக? இப்போ இந்த பக்கம் வாங்க, 260 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 520. நல்லா கவனிக்கணும், நான் இதை ஏன் இப்படி மாற்றினேன்னா எனக்கு எஸ் ப்ளஸ் எம்னோட வேல்யூ தனியாக தெரியும், ஆனால் தனியாக பிரிக்க முடியாது. நல்லா கவனிக்கணும். டியூஸ்டே இஸ் ஈக்குவல் டு சண்டே ப்ளஸ் மண்டே டிவைட் பை 2 - 40. இப்போ இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 520 மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் சண்டே ப்ளஸ் மண்டே இஸ் ஈக்குவல் டு சண்டே ப்ளஸ் மண்டே மைனஸ் 80 அப்படின்னு வருமா? இது இந்த பக்கம் வச்சுன்னா 600 இஸ் ஈக்குவல் டு 3 டைம்ஸ் ஆஃப் சண்டே ப்ளஸ் மண்டே. சண்டே ப்ளஸ் மண்டேனோட மதிப்பு 200 அப்படின்னு என்னால் கண்டுபிடிக்க முடியும். அப்போ இதனோட மதிப்பு 60 அப்படின்னு கண்டுபிடிச்சி நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், என்னோட வேல்யூ ஆன்சர் சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். ஸோ இது ஒரு ஈக்குவேஷன் வரும், திரும்ப இது ஒரு ஈக்குவேஷன் வரும். கரெக்டாக? எப்படி வரும், 5x + 4y இஸ் ஈக்குவல் டு 200. இது லாஜிக். கரெக்டாக? 5x + 4y இஸ் ஈக்குவல் டு 200. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுங்க, 3x + y, இந்த 32 அந்த பக்கம் போச்சுன்னா உங்களுக்கு 92. கரெக்டாக? இதை நீங்கள் சால்வ் பண்ணிங்கனாலும் எக்ஸ்னோட வேல்யூ ஒய்னோட வேல்யூ கரெக்டாக வரும். கரெக்டாக? சப்ஸ்டிட்யூட் பண்ணி பாருங்கள். 24னா உங்களுக்கு 72 வரும், ஒய்னோட வேல்யூ 20. அப்பயும் சேம் எக்ஸ் ஒய்னோட வேல்யூ உங்களுக்கு சேமாக தான் வரும். பட் இது ஒரு லாஜிக். ஸோ இப்படியும் யோசிக்கலாம். ஏன்னா நீங்கள் அந்த வேரியபிள்ஸ்லாம் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் போகிறப்போ உங்களுக்கு பெருசாக வரதுன்னு தாண்டி இப்படி நீங்கள் கண்டுபிடிச்சிங்க உங்களுக்கு என்ன தெரிஞ்சிடும், டியூஸ்டேனோட வேல்யூ மட்டும் 60ன்றது தெரிஞ்சிடும். ஓகேவா? ஸோ இப்போ நான் அதை வந்து சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கிறேன். ஸோ இது எல்லாத்தையும் ஆன்சராக அளிச்சிடுறேன். ஓகே, ஸோ எக்ஸ்னோட வேல்யூ 24னா நான் இங்கே எழுதிக்கிறேன், சண்டே மண்டே டியூஸ்டே மேல் ஃபீமேல். 24னா 72, 24னா 48, ஸோ 120, 60 20, ஸோ 80. எக்ஸ்லாம் 24 72 போச்சுன்னா இங்கே 60, 72 30 போச்சுன்னா 42 18. கரெக்டாக? ஸோ இதுதான் டோட்டல். இப்போ இதெல்லாம் அழைச்சிருவோம். எக்ஸாம்ஸ் ஈஸியாக தான் கேட்பாங்க, ஆனால் இங்கே கேட்குற மார்க்ஸ்லாம் கஷ்டமாக கேட்பாங்க. ஆனால் நம்மளுக்கு அந்த ஐடியாஸ்லாம் தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக நம்ம வந்து கண்டுபிடிக்கலாம். வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் பீப்புள் ஹூ ட்ராவல்ட் ஆன் சண்டே அண்ட் ட்ராவல்ட் ஆன் மண்டே? சண்டே மண்டே டிஃபரன்ஸ் எவ்வளோ, 40. ஸோ 40. ஓகே,
த நம்பர் ஆஃப் மேல்ஸ் ட்ராவலிங் ஆன் சண்டே இன்க்ரீஸ் பை 25%. 25% இன்க்ரீஸ் ஆச்சுன்னா என்ன வரும்? 90 மாறுமா? ஓகே. ஃபீமேல்ஸ் ஆன் மண்டே இன்க்ரீஸஸ் பை 50%. அப்போ 72 மாறுமா? ஃபைன் த நியூ டோட்டல். அப்போ 162. ஓகே. ஃபைன் த நியூ டோட்டல் நம்பர் ஆஃப் சாரி அவன் மண்டே இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கான், சண்டே இன்க்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே. இதை வந்து 50% இன்க்ரீஸ் பண்ணால் இது 30 மாறுமா? அப்போ டோட்டல் என்ன? 90. இது டோட்டல் என்ன? 130. ரெண்டு பேர் சேர்த்து டோட்டல் என்ன? 228. புரியுதா? ஒரு சின்ன மிஸ்டேக் தான், நம்ம ஃபாஸ்ட்டாக படிக்கிற பேரில் இந்த மிஸ்டேக் பண்ணிட்டோம்னா சம்டைம்ஸ் ஸ்ட்ரைக்கே ஆகாது இந்த பாயிண்ட்லாம். ஓகே. ஃபைன் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் மேல்ஸ் ட்ராவலிங் ஆன் மண்டே. மண்டே எவ்வளோ? 60. 2 ஃபீமேல்ஸ் ட்ராவலிங் ஆன் டியூஸ்டே. 6 10 6 3. ஸோ 10 3 சார். ஓகே. ஃபார் எ ஸ்பெஷல் ட்ரிப் ஆன் வெனஸ்டே புதுசாக ஒரு ட்ரிப் போகிறாங்க. த நம்பர் ஆஃப் மேல்ஸ் இஸ் ஈக்குவல் டு சம் ஆஃப் த மேல்ஸ் ஆன் மண்டே அண்ட் டியூஸ்டே. மண்டே அண்ட் டியூஸ்டே எவ்வளோ? 102. அந்த நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் இஸ் எக்ஸாக்ட்லி ஆஃப் ஆஃப் த ஃபீமேல்ஸ் ட்ராவல்ட் ஆன் சண்டே. அப்போ 24. If 50% of males and 25% of females on Wednesday are students, rest are working professionals. 50% of males வந்து ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 50% எவ்வளோ? 51. அவங்க வந்து ப்ரொஃபஷனல்ஸ். ஓகே. 25% ஆஃப் ஃபீமேல்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ 75% அவங்களுக்கு என்ன வரும்? 18. மொத்தமாக என்னது? அவங்க தான் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். ஸோ 69 இஸ் த ஆன்சர் ஆஃப் ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல்ஸ். கரெக்டாக? ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 69. ஓகே. வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீமேல்ஸ் ஹூ ட்ராவல்ட் ஓவர் ஆல் 3 days கம்பைன்? 68 76 86. கரெக்டாக? 38 46. ஸோ 86 தான் இதுக்கான பதில். ஸோ இப்போலாம் ஆன்சர் இருந்திருக்கும், கண்டிப்பாக நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே. ஸோ இதுதான் வந்து ஒரு டிஃப்ரெண்டான கொஸ்டின். இது எக்ஸாக்டாக எந்த லெவலில் கொஸ்டின் எனக்கு கேட்டாங்கன்னு தெரில, பட் கொடுத்துருக்க டேட்டா வச்சு நான் கொஸ்டினை சால்வ் பண்ணி காட்டுறேன். இது எப்படி அப்ரோச் பண்ணுன்றது மட்டும் பார்த்துக்குங்க. ஓகே. 2 sellers A B ஃபிக்ஷன் ப்ளஸ் நான் ஃபிக்ஷன் இன் 2 months. நல்லா கவனிக்கும். A Bன்னு 2 பேர் இருக்காங்க, 2 மாதம் இருக்குது, 2 டைப்பு பொருள் வைக்கிறாங்க. அப்போ எப்படி நீங்கள் டேபிள் காலம் ஃப்ரேம் பண்ணுன்னு பாருங்கள். ஏ 2 மாதம் இருக்கா? ஏப்ரல் மேவா? ஸோ ஏப்ரல் மே ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் டோட்டல். ஏன்னா மேலேயும் உங்களுக்கு ஏப்ரல்லையே ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இருந்து ஏப்ரலுக்கு ஒரு டோட்டல் இருக்கும். ரைட்டு. மேலே ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இருந்து டோட்டலுக்கு ஒரு கிளம்பு இருக்கும். கரெக்டாக? இப்போது ஏ ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் இன் ஏப்ரல் டோட்டல். ஏ இன் மே ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் டோட்டல். அதே போல் பிக்கும் போட்டிங்கன்னா இதான் காலம் முடிஞ்சு. இப்போ டோட்டல் இந்த டோட்டலையும் இந்த டோட்டலையும் ஆட் பண்ணால் இன்னும் என்னது? டோட்டல் இன் ஏப்ரல். இது டோட்டல் ஃபிக்ஷன் ஏ ப்ளஸ் பி இன் ஏப்ரல், டோட்டல் நான் ஃபிக்ஷன் ஏ அண்ட் பி இன் மே அப்படின்னு தெரியும். ஸோ அப்போ என்னது? டோட்டல் இன் மே. கரெக்டாக? அப்போ இதெல்லாம் வேணாம். ஸோ உங்களுக்கு அந்த காலம் வந்து புரிஞ்சிருக்கும். ஓகே. இப்படி தான் பிரிச்சிருக்கணும். ஏன்னா கண்டிப்பாக இண்டிவிஜுவல் டேட்டா நமக்கு வரும். அப்போ நம்ம என்ன பண்ணி ஆகணும்? கண்டிப்பாக அதுக்கேற்ற மாதிரி காலம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி ஆகணும். ஓகேவா? ஓகே. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன? த டோட்டல் நம்பர் ஆஃப் புக் சோல்டு பை ஏ அண்ட் பி இன் ஏப்ரல் இஸ் 360 அண்ட் தட் இன் மே இஸ் 456. நல்லா கவனிக்கணும். டோட்டல் நம்பர் ஆஃப் புக் சோல்டு பை ஏ அண்ட் பி இன் ஏப்ரல். ஏ அண்ட் பி இன் ஏப்ரல் என்ன? 360. கரெக்டா? அதாவது இதுதான் 360. கரெக்டா? அண்ட் தட் இன் மே இஸ் 456. ஏன்னா அவன் என்ன பண்ணல, உங்களுக்கு எந்த புக்கு அப்படின்ற பாயிண்ட் அவன் சொல்லலை. அப்படின்னா என்ன மீனிங்? டோட்டலாக ஃபிக்ஷனும் நான் ஃபிக்ஷனும் சேர்த்து ஏப்ரலில் ஏ விற்றது பி விற்றது சேர்த்து 360, ஏவும் பியும் சேர்த்து மேலே விற்றது 456. புரியுதா? எதுக்காக இந்த டோட்டல் இங்கே போட்டேன்னு? கரெக்ட். ஓகே. த டோட்டல் நம்பர் ஆஃப் புக் சோல்டு பை ஏ இன் ஏப்ரல். ஏ இன் ஏப்ரல்னா இதுவா? இது இஸ் ஈக்குவல் டு டோட்டல் நம்பர் ஆஃப் புக் சோல்டு பை இம் இன் மே. இது ரெண்டும் சேம் அப்படின்னா இது ரெண்டும் சேம். இப்போ நான் இது எக்ஸ்ன்னு வச்சேன் அப்படின்னா இதுவும் எக்ஸ். புரியுதா? ஜஸ்ட் எனக்கு ஒரு ஐடென்டிஃபிகேஷனாக வைக்கிறேன். என்னோட ஏப்ரல் டோட்டலும் மேனோட டோட்டலும் சேம். தி ரேஷியோ ஆஃப் டோட்டல் நம்பர் ஆஃப் புக் சோல்டு பை பி இன் ஏப்ரல். நல்லா கவனிக்கணும். பி இன் ஏப்ரல் அப்படின்னு மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் சொன்னாங்களா? சொல்ல. பி இன் ஏப்ரல் டு ஏ நான் ஃபிக்ஷன் ஏ இன் ஏப்ரல். நல்லா தெளிவாக படிச்சிங்கன்னா பி இன் ஏப்ரல் வந்து எனக்கு 11Y அப்படின்னு நான் வச்சேன்னா, ஏன்னா பி வந்து டோட்டல் ஏப்ரலில், ஆனால் ஏ ஏப்ரலில் நான் ஃபிக்ஷன் அது என்னது? 6Y அப்படின்றது புரிஞ்சிடும். கரெக்டாக? அதாவது இங்கே 11Yனா இங்கே 6Y. கரெக்டாக தானே? ஓகே. அடுத்து இன் மே த டோட்டல் நம்பர் ஆஃப் புக் சோல்டு பை ஏ. இன் மே த டோட்டல் நம்பர் ஆஃப் புக் சோல்டு வந்து ஏ. ஏ இஸ் 92% ஆஃப் தி நம்பர் ஆஃப் ஃபிக்ஷனல் புக் சோல்டு பை பி இன் மே. பி இங்கே விற்கிற புக்கை காட்டிலும் இது 92%. இப்போ நான் வைக்கிற அசம்ஷன் பாருங்க, 50x, இங்கே 46x, இங்கேயும் 46x. கரெக்டா? ஏன்னா
இங்கே இருக்க நான் ஃபிக்ஷனல் புக்ஸு ஃபிக்ஷன் புக்ஸா மாற்றி போட்டிருக்கேன். ஃபிக்ஷன் நான் ஃபிக்ஷன் தான் எழுதி வச்சிருக்கேன். நான் ஃபிக்ஷன் தான் எழுதிருக்கணும், சாரி. ஃபிக்ஷன் பி இன் மேவை விட 92% ஆஃப் என்னது டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்ட் பை ஏ இன் மே. ஸோ இது 50னா இது 46x. புரியலனா தெளிவாக எழுதிப்போம். ஸோ இது வந்து 46x. ஸோ இதுவும் 46x தான் இருக்கும். ஏன்னா இது ரெண்டுமே எனக்கு ஈக்குவல், ரைட்டு. இன் மே த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு பை ஏ அண்ட் பி இஸ் 88. அதாவது இன் மே த டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு பை ஏ அண்ட் பி இஸ் 88. மேலே எனக்கு இது ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ், மேலே 2 புக்கு டோட்டல் டிஃப்ரென்ஸ் வந்து 88. அப்போது 88 டிஃப்ரென்ஸ்னால் 530, 544. நான் பிரித்தா ஒன்று 272 ஏதாவது ஒரு டோட்டலாக இருக்கும். இன்னொரு டோட்டல் என்னவா இருக்கணும்னா 184 இருக்கும். ஸோ ஏதோ ஒன்றுத்தனோட டோட்டல் வந்து எனக்கு 272, இன்னொன்றுத்தனோட டோட்டல் வந்து 184. இப்போ நான் ஒரு பாயிண்ட் யோசிக்கிறேன். இங்கே இருக்க நம்பர் 46ஆல் எதை டிவைட் ஆகுமோ அதுதான் அதுக்கான ஆன்சர். இல்லைனா ஃப்ராக்ஷனில் எப்படி உங்களுக்கான ஆன்சர் வரும்? வராது. இப்போது 46ஆல் இது டிவைட் ஆகுமா? 46 6 5s are 230 வராது. ஸோ இது தப்பு. 46 4s are உங்களுக்கு 184. ஸோ ஆன்சர் 184 இங்கே வரும். இதில் விட 188 அதிகம்னால இப்போ இது 184. 184 + 184 வந்து உங்களுக்கு 368 வரும். அது டோட்டல், அது நெக்ஸ்ட். ஸோ இதனோட டோட்டல் வந்து 368, 2 மாதம் சேர்ந்து. இப்போ இங்கே 184னா உங்களுக்கு இங்கே 272 வரும். ஏன்னா இப்போ எனக்கு 4 டைம்ஸ் கேன்சல் ஆச்சு, புரியுதா? 4 டைம்ஸ் கேன்சல் ஆகிறப்போ 184. அப்போ 4 டைம்ஸ் கேன்சல் ஆச்சுன்னா இங்கே 200 வருமா? கரெக்டாக தானே? ஓகே. இப்போ இங்கே 272 வந்துச்சு, இங்கே 184 வந்துச்சு. இப்போ இங்கே 200னா எனக்கு என்ன வரும்? இங்கே 72ன்னு வரும். புரிஞ்சா? ஓகே, இது 272 டேலி ஆயிடுச்சு. இது இன்னும் என்னால் பிரிக்க முடியல. நெக்ஸ்ட் பாயிண்ட். இன் மே the difference between number of non-fiction A and B is 36. A and B வந்து non-fiction வந்து 36 தான். where number of non-fiction sold by B is more than A. இதை விட இது அதிகமாக இருக்கணும். ஆனால் இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் என்னவா இருக்கணும்? 36 இருக்கணும். இது 36, இது 148. கரெக்டாக? இதை விட இது பெருசாக இருக்குன்னா இங்கே 108 வந்திருக்கும். ஆனால் இதை விட இது சின்னதாக இருக்கிறதுனால டிஃப்ரென்ஸ் 36 வச்சு என்ன வரும்? 36ன்னு வரும். இன் ஏப்ரல் the ratio of number of fiction to non-fictional sold by B is 6:5. அப்போ 6y இங்கே 5yன்னு வருமா? கரெக்டாக? இப்போது இங்கே 6y இங்கே 5y. ஏன்னா இங்கே இருக்க டோட்டலாக இப்படி பிரிச்சிருக்கான் 6:5 ரேஷியோவில். இப்போ இது 184னா இது ஒரு 116, இது ஒரு 160. ஸோ 176. அப்போ ஒரு பார்ட்னோட வேல்யூ 16. அப்போ இங்கே 96, இங்கே 80. கரெக்டாக? அப்போ இங்கே 96, இங்கே 84 ஒரு 4, 88. கரெக்டாக? அவ்வளோதான். ஸோ இதான் வந்து இந்த கேஸ்லெட். புரிஞ்சா? ஓகே. ஸோ இவ்வளோ தான் நான் எழுதுனது வந்து கதை. இப்போ வந்து திரும்ப அப்படியே மாற்றி எழுதணும். ஐயோ. ஸோ டேட்டா மட்டும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ என்ன டேட்டான்னு மட்டும் பாருங்கள். ஸோ ஏ, பி, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், டோட்டல், ஏப்ரல், மே, ஃபிக்ஷன், நான் ஃபிக்ஷன், டோட்டல். 88, 96, 184, 96, 80, 176, 148, 36, 184, 200, 72, 272, 456, 360. ஓகேவா? இதான் டோட்டல். இப்போ வந்து அழைச்சிருவோம். ஓகே. ஐயோ. ஓகே. இன் ஜூன், புதுசாக ஜூன் வந்து கம்பேர் பண்ணுறாங்க. நம்பர் ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ் சோல்டு பை செல்லர் ஏ இன்க்ரீஸ் பை 25% கம்பேர்ட் டு மே. ஸோ ஃபிக்ஷன் புக்ஸ் மே எவ்வளோ? 148. இதில் 25% எவ்வளோ? 40 வராதா? 34 டைம்னா 148 டிவைடட் பை 4னா 4 3 12, 37. ஸோ 37 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 170, 185. ஸோ மேலே ஜூனில் ஃபிக்ஷன் புக்ஸ் வந்து 185. அந்த நம்பர் ஆஃப் நான் ஃபிக்ஷன் சோல்டு பை இம் பிகம்ஸ் எக்ஸாக்ட்லி டபுள் நம்பர் ஆஃப் நான் ஃபிக்ஷன் புக்ஸ் இஸ் சோல்டு இன் மே. ஓகே. நான் ஃபிக்ஷன் புக்ஸ் இஸ் சோல்டு இன் மே எவ்வளோ? 36. அப்படியே எக்ஸாக்டாக டபுள்னா 72. சரி, ரைட்டு. இந்த டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் சோல்டு பை பி இன் செல்லர் பி இன் ஜூன், இது வந்து ஏ இன் ஜூன். பி இன் ஜூன் வந்து டோட்டல் நம்பர் ஆஃப் புக்ஸ் 25% மோர் தென் த டோட்டல் புக்ஸ் சோல்டு பை இம் இன் மே. ஸோ டோட்டல் புக்ஸ் சோல்டு பை இன் மே எவ்வளோ? 272. இதில் 25% மோர்னா என்ன? 4ஆல் அடித்தா 4 6 24, 80. ஸோ 68. அப்போ 330, 340. ஸோ 340 வந்து
பியோட ஜூனோட டோட்டல், டிஃபரன்ஸ் பிட்வீன் டோட்டல் புக்ஸ் ஏ அண்ட் பி இன் மந்த் ஆஃப் ஜூன். இது எவ்வளோ? 257. டிஃபரன்ஸ் எவ்வளோ? இது 43, 40, 83 டிஃபரன்ஸ். கரெக்டா? ஓகே. ஓகே, இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இஃப் த செல்லர் ஏ செல்ஸ் ஈச் ஃபிக்ஷன் புக் இன் ஏப்ரல் ஃபார் 250. அதாவது ஏ வந்து ஏப்ரலில் ஃபிக்ஷன் வந்து 250 ரூபாய்க்கு விற்கிறான். நான் ஃபிக்ஷனல் புக் வந்து 400 ரூபாய்க்கு விற்கிறான். செல்லர் பி வந்து ஈச் ஃபிக்ஷனல் புக் இன் ஏப்ரல் வந்து 300, நான் ஃபிக்ஷனல் புக் வந்து 350. The customer buy all the books from the both the sellers in April, and seller A provides a flat discount of 10% on total billing, while seller B provides no discount. What is the total amount paid by customer to both the sellers combined? ரெண்டு சேர்த்து கம்பைண்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இவன் டோட்டல் அமௌண்ட்டில் 10% டிஸ்கவுண்ட் கொடுக்குறான். ஸோ 250னா எவ்வளோ வரும்? 80னா 40னா 10,000, 22,000 வருமா? 22,000. இது வந்து 4,000னா 36, 36,000 ஒரு 38,400. 38,400. ஸோ 60,400. இதில் 10% டிஸ்கவுண்ட் கொடுத்தா 6,040 டிஸ்கவுண்ட் போகும். அப்போது 54,360 வருமா? கரெக்டாக 54,360 வரும். இவன் எது டிஸ்கவுண்ட் கொடுக்கல. ஸோ 27 ஒரு 1,800. ஸோ 28,800. இது ஒரு 24 ஒரு 4,000. ஸோ 28,000. ஸோ 56,800 கூட்டினா 1,11,160 ஆன்சர். கரெக்டா? 1,11,160 தான் இந்த கேள்விக்கான பதில். ஓகேவா? ஸோ கேல்குலேட்டிவாக கொடுத்துருக்கான் அப்படின்றதுக்காக அந்த கொஸ்டின் கஷ்டம்லாம் இல்லை. நம்ம சிம்பிளாக, ஏன்னா நம்மளுக்கு டேரெக்டாக நியூமரிக்கல் வேல்யூஸ் தெரியுது. மல்டிப்ளை மட்டும் ஃபாஸ்ட்டாக பண்ணால் போதும். என்ன அது? இதுக்கு ஆன்சர்லாம் போட்டுடலாம். ஓகேவா? ஓகே. லெட் எக்ஸ் பி தி ஆவரேஜ் நம்பர் ஆஃப் ஃபிக்ஷன் புக்ஸ் சோல்டு பை செல்லர் ஏ இன் ஏப்ரல் அண்ட் மே. அதாவது ஏ ஏப்ரல்லையும் மேலேயும் வித்த ஃபிக்ஷனல் புக்ஸ்னோட ஆவரேஜ் 220, 236. இதனோட ஆவரேஜ் என்ன? 118. இதுதான் எக்ஸ்னோட மதிப்பு. சரி, ரைட்டு. Let Z be the difference between the total books sold by seller in May and the total books sold by seller in April. B வந்து மே, A வந்து ஏப்ரல். ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் என்ன? 16 ஒரு 72, 88. Z-நோட மதிப்பு 88. ரைட்டு. ஓகே. இஃப் எ நியூ செல்லர் சி, புதுசாக செல்லர் சி, X+2 ஃபிக்ஷனல் புக்ஸ். ஓகே, X+2னா என்னது? 120 ஃபிக்ஷனல் புக்ஸ் விற்கிறார் தலைவர். Z-12 நான் ஃபிக்ஷனல் புக்ஸ். அப்போ என்ன வரும்? 76 நான் ஃபிக்ஷனல் புக்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் சோல்டு பை செல்லர் சி எவ்வளோ? 196. Is what percentage more than the number of non-fictional books sold by seller B in April? Seller B in April எவ்வளோ non-fictional books? Non-fictional books seller B in April. ஓகே, 80. இதை விட இது எவ்வளோ அதிகம்? 116 அதிகம். கரெக்டா? அப்போது வாட் பர்சன்டேஜ்னா 80, 80, 36, 8 நாள் 32, 145% அதிகம். ஸோ இதை விட 145% அதிகம். அப்படி ஒரு ஆப்ஷன் இருந்துச்சுன்னா அதுதான் சரியான விடை. ஓகே, ஏன்னா 196 நமக்கு டோட்டல் வருது. ஸோ 196 டோட்டல்னா 80 விட எவ்வளோ அதிகம்? 116 அதிகம். 80 டிவைட் பண்ணால் 8 2s are 8 1s are 8, 36, 4.5. ஸோ 145%. கரெக்டா? ஓகே ஓகே, அவ்வளோதான். ஸோ இதான் RRBPO மெயின்ஸ் மெமரி பேஸ் பேப்பர். ஆக்சுவலாக அப்ளிகேஷன்ஸ் கண்டிப்பாக டூபிளாக தான் இருந்திருக்கு. அப்புறம் மிஸ்ஸிங் நம்பர் எல்லாமே போகிற மாதிரி தான் இருந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக டைம் எடுத்து போட்டுருக்கலாம். அவ்வளோதான். ஸோ இந்த பேப்பர் வந்து 100% ஜென்யூன்லாம் நான் சொல்ல வரல. பட் யா, இந்த மாதிரி கேட்டாங்க பேப்பர்.